உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சி சார்பில் அன்போடு தெரிவித்து, ராஜ் தொலைக்காட்சியுடைய பட்டிமன்றங்கள் நிறையா ஊர்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் நடந்திருக்கு. ஆனால் அந்த 2025 தொடங்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ரசனையான ஊர் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது நல்ல அழகாக ரசிக்கக்கூடிய வெள்ளந்தியான மக்கள் இருக்கக்கூடிய வத்தலக்குண்டு மக்களோடு நாங்கள் 2025 தொடங்குவது பெரும் மகிழ்ச்சி. அதுலேயும் குறிப்பாக ஊருக்கு பேர் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வத்தலக்குண்டு பேரவே தன்னுடைய பத்திரிகைக்கு வச்சு வதிலை எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சு ரொம்ப சிறப்பாக நல்ல செய்திகளையும், வயநாடு போன்ற நாடுகள் இழப்பீடு வரும்போது அதுக்கு ரொம்ப பேருதவியாக இருந்திருக்கக்கூடிய வதிலை எக்ஸ்பிரஸையும் பாராட்டி அதுக்கு உறுதுணையாக இருந்த பெருமக்கள் எங்கள் பெருமை மிகு மெர்சி செந்தில்குமார் அம்மா, அது எம்எல்ஏ சார், டாக்டர் சார்னு சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி நல்ல தொண்டு உள்ளங்கள், நல்லுள்ளங்கள் நிறைந்த மக்களோடு எங்கள் பட்டிமன்றம் தொடங்குவது மகிழ்ச்சி. புத்தாண்டு பிறந்துருச்சுனாலே நம்ம குழந்தைகிட்ட பேசி ரொம்ப ஆச்சரியப்படணும். புத்தாண்டு பிறந்துருச்சுன்னா அவன் கிண்டலை கேட்பேன், எந்த ஆஸ்பத்திரியிலன்னுவான், இன்னொருத்த சிசரினா சுகப்பிரசவமான்றான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப புத்துணர்வோடு இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை பேசுவதற்கு தான் இந்த 6 பெருமக்கள். தமிழகத்துடைய தலை சிறந்த பேச்சாளர்களில் எண்ணக்கூடிய ஒரு 15-20 பேச்சாளர்கள் எடுத்தால் அந்த 15 பேச்சாளர்களும் இவர்கள் 6 பேர் இருப்பார்கள். இப்படி சொன்ன உடனே ஆசிக்கு கொஞ்சம் படபடன்னு வந்துருச்சு. இந்த கைதட்டு எதுக்கான்னா கூட்டு வந்தாளுக்கு, ஏய் இங்கே தட்டன்பா அண்ணனை சொல்லியிருக்காரா அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். நிறையா திருவிழாக்கள் வர்றப்போ கிடைக்கிற மகிழ்ச்சியை விட புத்தாண்டுப்போ மட்டும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நிறையா கொள்கைகள் எடுப்போம். இந்த வருஷம் முதல் நான் நல்ல விஷயத்தை எடுக்க போகிறேன், அதுவும் ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். கொடுத்தோடனே சோசியர் சொல்வார், உன்னுடைய நல்ல குணத்துக்குமா நீ ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாமா அப்படின்னா. அந்த அம்மா என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கேருந்தே வந்திருக்கேன், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு ஜாதகத்தை படக்குன்னு பிடின்னு போயிடும். அது மாதிரி இல்லாமல் நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க அப்படின்றதான் பேச்சாளுடைய முக்கியமான ஒரு கோடுவீடாக வச்சு இந்த பட்டிமன்றம் தொடங்க போகுது. தலைப்புமே ரொம்ப வெகுளியான தலைப்பு, எளிமையான தலைப்பு, எல்லாருக்கும் புரியும்படியான தலைப்பு. நிறையா நீங்கள் இதே தலைப்பை பல்வேறு இடங்களில் கேட்டிருந்தாலும் பார்த்துருந்தாலும் பேச போகிற பேச்சாளர்கள் ரொம்ப இயல்பாக புதுமையாக பேசுவார்கள். அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம், எதுக்குங்க இந்த பாயிண்டெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ரசனை தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ ஊருக்கும்போது வத்தலக்குண்டை 2025 அங்கே தொடங்குவதற்கு காரணம் உங்களுடைய ரசனை என்பதை சொல்லிட்டேன். பட்டிமன்ற தலைப்பு இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா. கூட்டு குடும்பங்கள்லாம் குறைந்து போகிற இந்த நேரத்தில் இதை வச்சு ஒரு தலைப்பு வச்சு கூட்டு குடும்பத்துடைய பெருமைகளை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதன் மீது மக்களுக்கு ஒரு ஈடுபாடு வருன்ற நோக்கத்தில் அந்த தலைப்பு வச்சுருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்திருக்கக்கூடிய புன்னகை சேல்ஸ் நிறுவனத்திற்கும் நிர்வாகத்திற்கு நன்றி சொல்கிறோம். அதேபோல் தேவா ஸ்கேன்ஸ் பெருமை மிகு அந்த நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி, நிறைய இந்த நிகழ்வுக்காக உறுதுணையாக இருந்திருக்கிற அந்த பகுதியில் பாருங்கள் அத்தனை உபயதாரருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய ஒரு நன்றியும் அன்பையும் சொல்லி மகிழ்கிறோம். இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றது கூட்டு குடும்பமா தனி குடும்பமான்ற அந்த தலைப்புக்கு வாதிட வந்திருக்கக்கூடிய அருமையான பேச்சாளர்கள் ஒரு அறிமுகம். மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறையா குழப்பங்கள், அந்த குழப்பங்களாம் மறந்து போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அது இந்த இடமா. வானத்துக்கு அப்பால் நீங்கள் சொர்க்கத்தை தேடுறத விட நீங்கள் இருக்கிற இடத்திலே சொர்க்கத்தை காணலாம். இருக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக எந்த இடத்துல இருக்குன்ற முக்கியம் இல்லை, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதான் முக்கியம். அது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இங்கேயும் உட்காந்துட்டு எங்கள் பட்டிமன்றத்தை மட்டும் ரசிக்க, 2 வீலரை பூட்டினியா, சாவியை கொண்டு வந்திருக்கியான்னு உங்கள் கதையாக பேசுனீங்கன்னா சரியாக இருக்காது என்பதை சொல்லி, தனி குடும்பம்தான் எப்பயுமே வாழ்வதற்கு சந்தோஷம். ஒரு ஆட்டோவுக்கே நிற்கிறோம், தும்முன்னு ஒரு 20 பேர் நின்றோம்னா ஆட்டோக்கார் நிற்பானா, சார் ஆட்டோ பின்னாடி 407 வருது அதில் ஏறி வாங்கடா அப்படின்ட்டு போயிடலாம். ஆக தனி குடும்பமாக 2 பேர் இருந்தால் தாங்க எல்லாத்துக்குமே ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கேருந்து அங்கேருந்து வரல, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்திருக்கார். இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு தொடங்குன்னா போன நவம்பர் 4ஆம் தேதியே கிளம்பிட்டார். அத்தனை பசு மாறி பாவம் அரை உயிராக 4 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. எங்கே இருக்குது? அபிராமப்பட்டினம் கடற்கரை ஒட்டி
அவங்க வீடில் காலையில் பல் விளக்கிட்டு அவர் வாய் கொப்பளிக்க தெரியல, வாயை மட்டும் ஆண்டு வச்சுருந்தா கடல் அலையை அடிச்சிட்டு போகும் வாய். அந்த அளவுக்கு அந்த பகுதியிலிருந்து நம்மளுக்காக வந்திருக்கார். எதுக்கு இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அவர் பேசும்போது நீங்கள் கொடுக்குற அந்த கரகோஷமும் கைதட்டல் தான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அருமைக்குரிய தம்பி நிறையா பட்டிமன்றங்கள் நடுவராகவும் இருக்கார். தொடங்கும் போது நடுவராக இருக்கும்போது 1000 பேரும், முடிக்கிறப்ப நடுவராக இவர் மட்டும் நடுவில் இருப்பார். ராஜநீதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தம்பியை வாழ்த்திருங்க. அதே போல் இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு சரியான நபர். நிரம்ப பட்டிமன்றங்களில் நிறைய தலைப்புகளில் பெரிய பெரிய இலக்கியவாதிகளுடன் பேசி பழக்கப்பட்டவர்கள். பெருமை மிகுந்த NS கிருஷ்ணன், எம்ஜிஆருக்கே குடல்வல் தன்மையை சொல்லிக் கொடுத்த NS கிருஷ்ணன் பிறந்த ஊர் நாகர்கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய நற்சுவையாளர், நற்பேச்சாளர் மலர்விழி அவர்களுக்கு பேர் அப்படி அமையணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கேன், எங்கேயுமே உட்காரவே மாட்டேன், அவனுக்கு பேர் அமர்நாத். அமராத ஆளுக்கு அமர்நாத். இதே அணியை நிறைவு செய்ய பெருமைமிகு பேச்சாளர், நிரம்ப மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர், ரொம்ப காலம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்து கொண்டு இலக்கியம், ஆன்மீகம் எது வேணாலும் பேசுவார். என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர் பழனி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, தனி குடும்பம் சொல்லிட்டு எவ்வளோ கூட்டாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. தனி குடும்பம் தான் வாழ்க்கைக்கு ஏற்றுன்னு சொல்லி 3 பேர்டா, கூட்டு குடும்பமேன்னு பேசுறதுக்கு 3 பேர். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அழகான ஒரு டீம் இன்னைக்கு கிடச்சிருக்காங்க. இந்த புத்தாண்டு தொடங்குறதே ரொம்ப மகிழ்ச்சியாக தொடங்குவதற்கு சிறந்த பேச்சாளர் கிடைப்பதே பார்வையாளர் எதை எதிர்பார்ப்பாங்க, அதுதான். அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த வகையில் கூட்டு குடும்பம் தான் என்று பேசுறதுக்கு அவருக்கு முதல் பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றமாக ஆக்கி விட்டு போயிடாங்க. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை, தைரியமாக உட்காந்துருக்கார். அதுலேயும் நான் முதல் பேசுகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. நான் சொல்லி காலில் விழுந்து கதறியிருக்கேன். எண்ணி வச்சிருக்கேன் 2400 பேர். ஒரு ஆள் குறைஞ்சா கூட பேமெண்ட்டில் 1000 ரூபா பிடிக்கப்படும். தம்பி சொல்கிறேன், என் பேமெண்ட்டு 1000 ரூபா தான் சார், அதையும் பிடிச்சிட்டா நான் எப்படி சேராட்டாலும் ஊருக்கு போவேன் அப்படி. நல்ல இதெல்லாம் வேணும். மேடை ஆளுமை தம்பிட்ட நிறையா நான் பார்த்துருக்கிறேன். நல்ல சுவை வடை, அது இந்த பகுதியில் பதில் எக்ஸ்பிரஸோட எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்கக்கூடியவர். மேடை ஆளுமை இருக்குது. நான் தான் சொன்னேன், இந்த பட்டிமன்றத்துக்கெலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த அணி பக்கம் முதல் பேச்சாளராக, முதல் மேடையாக, முதல் மேடை ஒரு ஆளுக்கும் பெரிய பெண்களுக்கு பிரசவ மாதிரி அவ்வளோ வலி மிக்கது. ஆனால் அது ரொம்ப அசால்ட்டாக கையாளுற முதல் பேச்சாளர் எப்படி இருப்பாங்க, அப்படியே வேர்த்து ஒழுகி வரவேற்புரை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. 2 நிமிஷம் சார் வாங்க சார் வரவேற்புரை, வர வர வெறுக்கிறேன், வர வர வேர்க்கிறேன், அவர் வேர்ப்பார். அப்படி இயல்பாக இருக்கணும். அருமை தம்பி இங்கே தொடங்கியிருக்கிறார். உங்களுடைய வாழ்த்துக்களோடு வெற்றியை பெற வேண்டும். ஆசி எப்பா வாங்குற பேமெண்ட்டை பூரா அங்கே செலவழிச்சிட்ட ஒழிய வீட்டுக்கு 10 பைசா நீ கொண்டு லாய்க்கில் போ. எத்தனை கூட்டம் அங்கே ஒரு ஆளும் சொல்கிறான், என்னே ஜிபே வரலனே அப்படின்னு. இருடா மொத்தமாக தீர்ந்து போச்சுடா. அதே போல் அதே அன்னைக்கு என்னுடைய அருமை சகோதரி நிரம்ப தமிழ் சார்ந்த விஷயங்களாம் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வார்த்தை தெளிவாக உச்சரித்து அவங்க தமிழ் பேச்சை கேட்பதற்கே ஒரு கூட்டம் இருந்தது சோசியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் நிறையா திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் நடித்து வரக்கூடிய அருமையான தமிழுக்கு சொந்தக்காரர் சசில் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி, அடுத்து உங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை, அதனால் அந்த பேரை அப்படியே விட்டுருவோம். நிரம்ப தொலைக்காட்சிகள் எந்த டிவியை திறந்தாலும் வருவாங்க. அன்னைக்கு சிசிடிவியை திறக்கிறோம், அங்கேயும் வந்து நிற்கிறாங்க, என்னை கொஞ்ச நேரம் எடுத்து போடுங்க சார் அப்படி. அந்த அளவுக்கு நிரம்ப பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றம், நடுவராகவும் அவங்க ஏரியா பக்கம் பார்த்துக்குங்க எப்படின்னு. திரைப்படங்கள் நடித்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள். நெருக்கமான மக்களோடு எங்களுக்கெல்லாம் தினந்தோறும் ஒவ்வொரு ஊரில் போய் பேசுகிறோம். உங்களுடைய ஆயுள் காலங்களாம் கூட்டுறதான் இந்த பேச்சாளருக்கு செஞ்சிருக்க மிகப்பெரிய புண்ணியம். எல்லாருக்கும் இந்த 2025 மகிழ்ச்சியான ஆண்டாகவும் புன்னகைமிக்க ஆண்டாகவும் இருக்கின்றக்காகத்தான் ஒரு புன்னகையோடு ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கியிருக்கிறோம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் உபயதாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு நாங்கள் பட்டிமன்றத்தை தொடங்கலாம்னு இருக்கோம். ரொம்ப கூட்டு குடும்பம்தான் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி தாத்தா பாட்டி இருந்தாங்க, நல்ல விஷயங்களை சொன்னாங்க. பார்த்தீங்களா பழைய போட்டாவில் பாருங்கள், தாத்தா அப்படி நிற்பார், 4 அடிக்கு அங்கிட்டு பாட்டி நிற்கும், இப்படி நிற்கும். எத்தனை குழந்தைங்களுங்க? 14 குழந்தை.
கேப்பு தான் 4 அடியாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. குழந்தை அப்படியே ஒரு பையன் விழுந்துட்டான்னா இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம், ஐசி வார்டுக்கு ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஷன். அன்றைக்கி அப்படி கிடையாது. கூட்டு குடும்பம் இருக்கல என்ன வசதினா, ஒருத்தர் விழுந்துட்டான்னா அந்த பாட்டிகிட்டே அந்த முக்கு கடையில் ₹4 விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வா அப்படி நீ விடுவாங்க. 1 மணி நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, இது இருந்தால் நல்லது சார். அதெல்லாம் இன்றைக்கி இழந்துட்டுமே. இப்போ பாருங்கள், என் ஃபோனில் எங்கள் அப்பா பேர் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா இருக்காரான்னு கிடையாது. அப்போ நான் நிறையா கோவப்படுவேன். இப்போ வருத்தப்படுறேன், கொஞ்சம் பேசியிருக்கலாமே. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு பேசும்போது தனி குடும்பத்தில் இருந்தால் கூட நீங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் கூட கேட்பதற்கு நிறையா இருக்கும். ஆனால் அந்த கைபேசி என்ன செஞ்சிருச்சு, பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கைபேசி யாரையுமே பேச விடாமல் செய்துவிட்டது. இப்போது முறையாக பட்டிமன்றம் தொடங்கும். கொஞ்ச நாளில் எல்லாமே எல்லாருக்கும் மாறப்போகுது. கொஞ்ச நாளில் எல்லாமே எல்லாருக்கும் மாறப்போகுது. காலண்டரை சொல்கிறேன், கலர்ஃபுல்லாக தொடங்கும். அது ரெட் கலரில் தொடங்கும். அதுக்காக அப்படி நினச்சிட வேணாம். இந்த பேச்சாளர் பெருமக்கள் அறிமுகம் செய்யாது உங்களுக்கு நன்றியை சொல்லாச்சு. தனி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்னன்னா, எங்கள் அம்மா சமையல் மாதிரி வராது சார். 3ஆவதாக ரசம் ஊற்றுனா வீடு, 3 முறை ரசத்தை ஊற்றுனா நிறைய விஷயம் சொல்லிக்கிறோம். ஆனால் சாப்பிடும்போது சொல்வேன், சாப்பிடும்போது தனி குடும்பத்தில், லட்சுமி கல்யாணம் ஆகி நம்மளுக்கு 40 வருஷம் ஆச்சுமா. ஆமாங்க, இன்றைக்கி தாம்மா உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்னங்க சொல்கிறீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்கும். அவனுக்கு சாப்பாடு கூட அவன் தாய் கொடுத்தா தான் அது சாப்பாடு. ஆனால் கூட்டு குடும்பத்தில் என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? சார், சாப்பாடுக்கு வெறுமனே இட்லி மட்டும் வச்சா நல்லா இருக்கா சார், வெறும் சாதம் மட்டும் வச்சா நல்லா இருக்காது, கூட்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 4 கூட்டு. எப்படி சமையலுக்கு கூட்டு அழகு சேர்க்குதோ, சுவை சேர்க்குதோ, வாழ்க்கைக்கும் கூட்டு குடும்பம் இருந்தால்தான் அது சுவை சேர்க்கும். நல்ல இரு பிரிவாக பிரிந்துருக்கு. தனி குடும்பத்தை ஆதரிப்பவர்களாக ஒரு குரூப்பாக நின்று நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கூட்டு குடும்பம் ஒரு குரூப்பாக இருந்துக்கு. நீங்கள் 2 பேரும் கொடுக்குற உற்சாகம் தான் இந்த பேச்சாளருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்கள் பேசாத மேடை கிடையாது. அன்னபாரதிலாம் போன வாரம் தூக்கு மேடையிலோட 10 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்போ தான் பாட்டியை கட்டி இழுக்கிறாங்க. இருங்க 2 ஜோக்கு சொல்லிக்கிறேன். அவன் கைத்தை எடுத்துட்டு ஓன் ஜோக்கை கட்டாமல் சாகவே போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், புத்தாண்டு அதுமா எந்த ஜோக்கை சொல்கிறார் பார் அப்படின்னு. என்ன செய்ய, அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் அரிச்சிக்கிட்டே இருக்குது, கல்வியை சொல்லி விடுவோமே அப்படின்னு. நல்லா ரசிக்கணும் சார். அதாவது ஒரு ஜங்ஷனில் நடக்கிற சம்பவம். முன்னாடி இருக்கிற கணவன் மடி கக்கன்னு சிரிப்பு, கிண்டல், கேலி. இவன் பக்கத்தில் 5 கிலோ இஞ்சியை தின்ற மாதிரி அப்படியே அரண்டு உட்காந்துருக்கான். அவன் சம்சாரம் சொல், நீங்கள் தான் இருக்கீங்களே. அவன் பாரு கொண்டாட்டியோட எப்படி சிரிக்கிறான், அங்கே பாரு ஸ்வீட்டு ஊட்டி விடுறான், நீங்கள் குருன்னு இருக்கீங்களே. அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் ட்ரெயின் ஏற்றி விடுறக்கா வந்திருக்கேன் அவன் சம்சாரம். நான் உன்னை கூட்டு போய் வந்திருக்கேன்டி. ஏன்டி கூட்டு போகிற எப்படி சந்தோஷமாக இருப்பேன். பார்த்தீங்களா, ஜெயிலில் இருக்கான் சார் ஒருத்தன். ஜெயிலில் 16 வருஷம் இருக்கான். அவனை பார்க்குறக்கு அவங்க அண்ணன் வராங்க, அப்பே வராங்க, பெரியப்பா, நாத்தனார், ஒரு நாள் கொத்தனார் வந்தார். சும்மா இருக்கும் போயிட்டு வருமே. இத்தனை பேர் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அந்த ஜெயில் வார்டனுக்கு கோபம். என்னங்க உங்கள் சம்சாரம் என்ன பெரிய கல்லஞ்சிக்காரியா? ஊரே வந்து பார்த்துட்டு போகிறாங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு தடவை உங்களை பார்க்கவில்லையே. ஏன் சார்? அவளை போடுத்தல் தாண்டா ஜெயிலுக்கே வந்துட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே அழுகையில் தான் வாழ்க்கை தொடங்குது, அழுகையிலே வாழ்க்கை முடியுது. பிறப்பு எப்படி இருக்குன்னு இறப்பு எப்படி இருக்கணும். பிறப்பு அந்த வீட்டவே சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும். ஒரு இறப்பு அந்த ஊரவே அள வைத்து இறக்க வேண்டும். ஐயோ இப்படி போயிட்டானே, நல்ல மனுஷன், மாற்றி அழுகிறக்கூடாது. ஒருத்தெல்லாம் அழுதுறதுக்கு ஒருத்தர் தேம்பி தேம்பி இறந்ததுக்கு அழுகுறான். ஐயோயோ போயிட்டேடா போயிட்டேடா விலகுறாங்க, கத்தர்றான். இப்படி அன்பா இதுக்கடா எல்லாரும் அழுகி நிறுத்திட்ட, நீ மட்டும் நிறுத்த மாட்டேங்கிற. 5 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டானே சார். ஒரு ஆள் நம்ம மேலே அன்பாக இருக்காங்களா இல்லையான்ற எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப எளிமை சார். அப்படி வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டோம் மாப்பிள்ள, கவனமாக போங்க, அன்பாக இருக்கேன் நம்ம மேலே, நம்மளை பிடிச்சிருக்குது. சிலர் 2 வீலர் எடுக்கும் தட்டிக்கும் கார் எடுக்கும் தட்டி கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வரணும். மேடுப்பெல்லாம் மழையாக இருக்குது பார்த்துப்போம். இன்னும் சிலர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து டாட்டா காமிச்சு அடிச்சு. இவன் கூடுதல் உச்சக்கட்ட அன்பு. இப்படி இதை வச்சே நீங்கள் கணிச்சலாம் உங்கள் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்கான்னு. அன்னைக்கு ஒரே மாதிரி இதே மாதிரி ஒருத்தன் வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. அவன் போனப்பறம் நான் கேட்டேன், அவ்வளோ அன்பானே, செருப்பை கருப்பை தூக்கிட்டு போயிடுவானே. பார்த்துட்டோம்னா பாட்டுக்க போன தடவை வந்தப்போதே அவங்க நாத்தனார் 2 செருப்பு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே போய் பஸ் ஏற்றி விட்டு மாப்பிள்ள கவனம் பிரமிச்சுட்டாங்க. இதாண்டா அன்பு.
என்னையா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து ஏற்றி விட்டு போகிற அவ்வளோ அன்பா? பசு கிசு கடைகள் திரும்பி வந்துட்டாங்கன்னா 5 நாளைக்கு இருந்துடுவான் மாப்பிள்ள. ஏற்றி அனுப்பிவிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி. எப்படி இது வந்து எங்கே இருக்கும்னா கூட்டு குடும்பத்தில், தனி குடும்பத்தில். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு சார். குழந்தை பெண் குழந்தை விட்டு தாராளமாக போகலாம். நம்மளுக்கு மயனுக்கு செலவழிக்கும் போது தாத்தா சிரமப்படுவார். ஆனால் பேரனுக்கு செலவழிக்கும் போது சந்தோஷமாக கொடுப்பார். என் பேரனுக்கு தனியாக சேர்த்து வச்சு தனியாக அவனை கூட்டு போய் அப்படியே கைப்பிடியாக கூட்டு போய் கடையில் என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்கும்போது அவர் கிடைக்கிற சந்தோஷம் மயனுக்கு கொடுக்குறோட பேரனுக்கு தான் பிடிக்கும். இதெல்லாம் ரெண்டு ஒப்பிட்டு பேச போகிறாங்க. இப்போது கூட்டு குடும்பமாக தனி குடும்பமான்ற விவாதம் தொடங்க போது என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து முதலாவதாக அன்புக்குரிய தம்பி அதிராம்பட்டினம் பிரமாதமாக பேசுவார், நகைச்சுவாக பேசுவார். ஆளை பார்த்து இடம் போடாங்க. எங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகம், இது வேசி அப்படின்னு சந்தேகப்படாங்க. பேசும்போது பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்காங்க. சிரம்பட பேசக்கூடிய ராஜநீதி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளராக பேச வருகிறார். உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற ராஜ் டிவி ரசிக பெருமக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான பட்டிமன்றத்தின் நகைச்சுவை மன்னன் எங்களுடைய மதுரை முத்து நடுவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்னை முதலாய் விமானத்தில் ஏற்றி மகிழ்ச்சி வானில் பறக்கவிட்ட மதுரை முத்து சார் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றது கூட்டு குடும்பமா தனி குடும்பமான அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் மாமியா பேச்சா மருமக கேட்க மாட்டா, தனி குடும்பத்தில் புருஷன் பேச்சையே கேட்க மாட்டா. அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் 3 பேரும் தனி குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு பேச வந்திருக்கோம். சரி, இப்போ அந்த 3 பேரும் கூட்டு குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு பேச வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டம் கோயிந்தா போகிறது ரொம்ப ஈஸி. நானே 2 வீட்டுக்கு நடுவில் சந்துக்குள்ள இருக்கு நான் பேச வந்திருக்கேன். தனியாக ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற பத்தியா, அதுதான் துணிவு, அதுதான் திறமை. இப்போ நாங்கள் 3 பேரும் தனி குடும்பம் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கோம். ஏன்னா யாரோ பற்ற வச்ச நெருப்பில் குளிர் காஞ்சிட்டு போகிறவங்க நாங்களே விறகு தேடி, நாங்களே நெருப்பு தேடி, நாங்களே பற்ற வச்சு, நாங்களே குளிர் காயிறோம். அதான் தனி குடும்பத்தில் உள்ள மகிமை. யாரோ வச்ச பொங்கலுக்கு யாரோ பொங்க கூறாம பாருங்க, பொங்கலே பொங்க பொங்கலே பொங்க பொங்கலே பொங்கணும். அப்படி இல்லை, நாங்கள் 3 பேரும் அந்த கூட்டு குடும்பத்தில் கூட்டத்தோட கோயந்தா போகிறதா கூட்டம் நாங்கள் இல்லை. 1, 2வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு சொன்னால் நல்லா படித்தவனு வாய்ப்பாடு சொல்லுவான், நல்லா படிக்காதவன் பண்ணுவான். அந்த நல்லா படித்தவனோட சேர்ந்து வாயை மட்டும் ஆசுவான். ஆனால் அந்த நல்லா படித்தவனோட அந்த வாயை அசைச்சவன் நல்லா படித்தவனு பேர் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா இவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது, சும்மா வாயை மட்டும்தான் அசைப்பான். ஆனால் தனி குடும்பத்தில் அப்படி இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் பொறுப்போடு கஷ்டப்படணும். அப்போ தான் அந்த தனி குடும்பத்தை ஜெயிக்க முடியும். ஒரு தனி குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படிமா ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுமா? சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், அந்த தனி குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு பாட்டில் சொல்லுவாங்க. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தைய பள்ளியில் இன்பம், இருவர் என்பதே இல்லை இனி நான் ஒருவர் என்பதே உண்மை. தம்பி தண்ணியை குடிச்சிட்டு பாடு. திடீர்னு என்ன நல்லா படிக்கிறீங்க, என்னாச்சு? கணவன் மனைவி பாடுற மாதிரி. ஓ, ஃபீமேல் வாய்ஸ் நீங்க. ஆமா, பாத்தீங்களா? நீங்க பேசி பழகிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இன்னைக்கு சொன்னார், நான் இன்னைக்கு ஒரு புது பாட்டு பாடுறேன் சார், செக் பண்றதுக்கு நாங்க சீக்கிரம். தனி குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஆடி பாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது தனி குடும்பத்தில் தான் முடியும். கூட்டு குடும்பத்தில் அப்படி முடியாது. கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டியாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் 2 மருமக இருந்தானா காலையில் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிச்சு கோலம் போடணும். அப்படி கோலம் போடும்போது மூத்த மருமக போடுவான்னு சின்ன மருமக தூங்கிடுவா, சின்ன மருமக கோலம் போடானு மூத்த மருமக தூங்கிடுவா, இந்த 2 மருமகளும் போடணும், வீட்டில் உள்ள நாத்தனாவும் தூங்கிடுவா. ஆக மொத்தத்தில் வாசம் அலங்கோலமாக கிடக்கும், கோலமே போட மாட்டாங்க.
இப்போ இந்த கொரோனா வந்துச்சுல, இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொருத்தரையும் தனிமைப்படுத்தினுச்சு. ஏன்? உயிரை பாதுகாத்துக்கிட. அதே போல கூட்டு குடும்பத்திலேருந்து நாங்கள் தனியாக போய் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். அரசாங்கம் தனிமைப்படுத்தலை, நாங்களே தனிமைப்படுத்திக்கிறோம். ஒரு கணவன் என்ன பண்ணா, கோர்ட்டுக்கு போனான். எனக்கு இந்த மனைவியோட வாழ பிடிக்கல, அதனால விவாகரத்து கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போனதுல நீதிபதி கேட்டார், ஏன் அந்த மனைவியை பிடிக்கல அப்படின்னு. மூச்சுக்கு மூச்சு பேசுகிறாங்க, இவரோட வாழ முடியலங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான். அப்படியா, உனக்கு விவாகரத்து தரேன், ஆனால் நீ சம்பாதிக்கிற சம்பளத்தில் மாதம் பாதி சம்பளம் உன் மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நீதிபதி சொன்னார். இவன் உடனே கக்கன்னு சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறா அப்படின்னு நீதிபதி கேட்டார். அதுக்கு இவன் சொன்னான், ஐயா இவ்வளோ நாளாக நான் மாத சம்பளம் முழுசையும் அவள்கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போனாலும் பாதி சம்பளத்தை தானே கொடுக்க சொல்லியே அப்படின்னு சொல்லி சிரிச்சான். இதே 6 மாதம் தொண்டு இப்போ மனைவி போனா கோர்ட்டுக்கு, என் கணவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு மனைவி போனான். ஏமா இப்போ தான் விவகாரத்து கொடுத்த, 6 மாதம் தான் ஆகுது பிரிஞ்சு, இப்போ ஏன் மறுபடியும் நீ வந்து கணவனை சேர்த்து வைக்க சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மனைவி சொன்னா, என் புருஷன் அந்த விவகாரத்து கொடுத்துருந்து 6 மாதமாக ரொம்ப ஜாலியாக சுற்றுறான், அவனை மறுபடியும் குடும்பப்படுத்தணும், அதனால் அவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னான். என் வீட்டில் என் மனைவி தனியாக அழைச்சிட்டு போய் தனி குடும்பத்தில் என்னைய பழி வாங்கின பாருங்க. போன வருஷம் கார்த்திகை மாதம் ஐயப்பொங்கலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். இந்த மாலை போட்டிருந்த 48 நாளும் என் முண்டாட்டி என்னை எப்படி தான் கூப்பிட்டா, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, இருங்க சாமி, சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சாமி 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 சாமின்னு என்னை கூப்பிட்டாங்க. இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மாலையை கழட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால, அதனால் இப்போ நான் அவளை சாமின்னு கூப்பிடுங்கிற ஒரே காரணத்தினால இப்போ அவள் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. இப்போ நான் அவளை கூப்பிட்றேன், ஓம் சக்தி எந்திரிங்க சக்தி, ஓம் சக்தி சாப்பிடுங்க சக்தி, ஓம் சக்தி தூங்க சக்தி, ஓம் சக்தி சாம்பார் வைக்கிறமா சக்தி, ஓம் சக்தி சோறு வடிக்கிறமா சக்தி, சக்தி சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி இல்லாமல் போச்சு. கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் தனி குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு இனிமையாக வந்து சேரும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும், ஆனால் அதெல்லாம் சந்தோஷத்தில் தான் முடியும். ஆனால் கூட்டு குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் இருக்கும், அதோடு அந்த மருமக சமாளித்து வாடுறதே பெரிய விஷயம். ஆனால் சில வீட்டில் 2 மாமியார் இருக்கும், இந்த 2 மாமியாரையும் சமாளித்து இந்த மருமக வாடுறது மிகப்பெரிய அதோட கடிசம். இப்போ இந்த வாடுற வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு சொல்கிறோம்ல 2 மாமியானு, அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் சீதை வாழ்ந்த காலத்தில் சீதை குடும்பத்தில் 3 மாமியா. அப்போ 3 மாமியாவோட சீதை எப்படி வாழ்ந்துருக்க முடியும்? அதனால தான் சீதை காட்டுக்கு போயிடுச்சு. 3 மாமியோட வாழ முடியல. அதையும் இப்போ உள்ள கலிகாலத்தில் கைகை மாதிரி ஒரு மாமியா கிடைச்சிச்சுன்னா சுத்தமாக வாழ முடியாது, காட்டில் தான் வாழணும். இன்னைக்குள்ள மனைவிகள்லாம் ரொம்ப தனி குடும்பத்தில் போய் சேமிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? கணவன் சம்பாரித்து கொண்டு போய் கொடுக்குற பணத்தை அதை சேமித்து தங்கமாக மாற்றி அந்த குடும்பத்தை உயர்த்துறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தங்கம்மாள் என்று பேர் வந்தது. வேற எந்த நாட்டிலும் இந்த தங்கம்மாங்கிற பேர் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. கூட்டு குடும்பத்தில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஒரு பலகாரம் வாங்கிட்டு வந்தால் கூட அதை சந்தோஷமாக சாப்பிட முடியாது. மனைவிக்கு ஒரு முறுக்கோ ஒரு ஏதோ ஒரு சேவோ வாங்கிட்டு வந்திருப்பேன் மிச்சரோ, அதை போய் கொடுத்து அந்த அம்மா நைட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது. கரகரன்னு சவுண்டு கேட்டோன்னே மாமியா எந்திரிக்கும், என்ன ஏதோ வாங்கிட்டு போய் தனியாக கொடுக்குறேன். இதுக்காகவே அந்த அம்மா முறுக்க தண்ணியில் நனைச்சி உட்காந்து 10 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் மம்புக்குன்னு சாப்பிடும். அதுதான் இந்த கல்யாணமான மனைவிக்கு எல்லாரும் அல்வா வாங்கிட்டு போகிற காரணம் அதுதான். அதே போல் மனைவி தன் ரத்தத்தை பாலாக மாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பா. அந்த தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறதுனால தான் அந்த தாய்க்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு பாலம்மாள் என்று நம்ம நாட்டில் பேர் வந்தது. வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி பாலம்மாள் என்ற பேர் வர காரணமே கிடையாது. அதே போல் எந்த வீட்டில் மனைவியை அடக்கி கணவன் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயித்து விட்டது என்று அர்த்தம். எந்த வீட்டில் கணவனை அடக்கி மனைவி ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கப்படாரி ஜெயித்து விட்டது அர்த்தம். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் தோற்கிறார்களோ அங்கத்தான் குடும்பம் ஜெயிக்கிறது. சிவபெருமான் குடும்பமே 2ஆ தனியாக பிரிஞ்சு போனுச்சு. தனியாக முருகன் பிரிஞ்சு போனனால தான் பழனி மலைன்னு ஒன்று உருவானுச்சு. என்ன அப்போ அதே போல் நாம் குடும்பத்தில் பிரிஞ்சு போனால் தான் ஒரு குடும்பம் உருவாகும். அரசியலில் ஒரு மனிதன் தனியாக பிரிஞ்சு போனார்னா பல கூட்டம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். அதே போல் குடும்பத்தை விட்டு ஒருத்தன் தனியாக பிரிஞ்சு போனான்னா ஒரு தனி குடும்பம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். எல்லோரும் போன பாதையில் போகக்கூடாதுங்க, நாம் புதுசாக ஒரு பாதையை உருவாக்கணும். அதுதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொன்னான், எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும்.
அப்பதான் மனுஷன் மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படின்னு தனி குடும்பத்தை பத்தி சொன்னான். கொள்ளையில போனாலும் கூட்டுல போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? கொள்ளையில போனா கூட தப்பிச்சு வந்துடலாம், ஆனா கூட்டுல போனா தப்பிச்சு வர முடியாது. அதனால தான் தனியா இருக்கணும், தனியா வாழணும் அப்படின்னு சொன்னான். தனியாய் போன மனிதர்கள் தலைவர்கள் ஆனார்கள். எங்களை விடுங்கள், நாட்டுக்குத்தான் தலைவர் ஆக முடியலே, சின்ன வீட்டுக்கு ஒரு தனி குடும்பத்துக்கு ஒரு தலைவர் ஆகிறோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் மீண்டும் ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி குடும்பத்தில் இருந்தால் தாங்க அவன் சுயமாக சிந்திக்க முடியும். கூட்டு குடும்பத்தில் சுயமாக சிந்திக்க முடியுமா? போகும்போது இந்த நிலையில் இடிச்சிருவான். பார்த்துப்பா நிலை தடுக்குது அப்படின்னு ஒரு கிளவி. ஏன்னா அதான் வந்து நெடுத்தில் இடிச்சிச்சு. யாருமே பாருங்க நிலையில் இடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டான், நிலை இடிச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு. இப்படி ஏதாவது ஒரு மூடம்பிக்கை சொல்லி சொல்லி கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க நம்ம வளர்ச்சியை தடுப்பாங்க. கூட்டா ஒரு 15 பேர் ஒரு வீட்டில் படுத்துருக்கு. என்ன ஆகும்? ஒருத்தர் என்ன சொல்லுவான், அந்த புழுக்குள்ள லைட்டை போடுங்க, இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராதுன்னுவேன். ஒருத்தர் ஃபேன் வந்து 8ல் வைங்க, எனக்கு ஸ்பீடாக இருந்தாத்தான். ஒருத்தர் 1ல் வைங்க அப்படின்வான். பாட்டி சொல்லும், எதுவுமே போடாங்கம்மா, எனக்கு குழு குழுன்னு வருதுப்பா, டப்புன்னு பாடி ஆகிடுவேன் அப்படின்னு எதுவுமே போடாங்க. 8 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. காலைல பால்காரை வந்து பால் ஊற்றிட்டு போயிடுவான் 7 மணிக்கு. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்தால் இவ்வளோ சிக்கல் இருக்குது சார், அதெல்லாம் தனி குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு ராஜநீதி அழகாக அவருடைய பங்களிப்பை நிறைவு செஞ்சிட்டார். உண்மையிலே ராஜநீதி அவங்க அப்பா அந்த ஊர்லேயே நாட்டாம படத்தை 4 தடவை பார்த்தவர். இப்போ எப்படி ஒரு யங்ஸ்டர் ஆரம்பித்தாரோ அதே மாதிரி அங்கிட்டு ஒரு யங்ஸ்டர் பதில் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். தனி குடும்பத்தில் கல்யாணம் ஆனவர் அதை பற்றி சொன்னார். கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் பேச போகிறார். நம்ம ஊருக்காரர், ரொம்ப காலம் எங்களுடைய பட்டிமன்றத்தை அவர் கவனிச்சிருக்கார், பார்த்துருக்கார். இன்னைக்கு தான் முதையாக பேசுகிறார். அவருக்கு என்னன்னா, என்னை பார்த்துட்டு சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தோன்னே பட்டிமன்றம் பேச எனக்கு ஆசை வந்துருச்சுனே. அப்படியாப்பா அப்படின்னே. நீங்களாம் பேசும்போது நான் பேசுறதுக்கு என்னண்ணே அப்படின்னு அவன் சொல்லலை. என்னுடைய நகைச்சுவை திறமையை நான் உங்களுக்காக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். தம்பி ஆசிக் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. கருவுரையில் கால் பைத்த நாள் தொட்டு இன்று மேடையில் நிற்கின்ற பூரிப்புள்ள நாள் வரை நான் செல்லும் வழி எங்கும் நான் போகும் ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய தாய் தந்தையின் இதயத்தோடு பாதுகாப்பாக வழியமைக்கும் என் தாய் தந்தையின் பாதம் தொற்று என் உரையை ஆரம்பம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். ராஜ் டிவி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பட்டிமன்றம் பேச போகிறோம். ஒரு தலைப்பு கூட்டு குடும்பம். இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கல்யாணம் முடித்தவங்க. கல்யாணமே முடிக்காத என்ன கூட்டு குடும்பம்ன்ட்டு பேசுனா இந்த உலகம் தப்பாக நினைக்காதா? வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது 80 கிட்ஸ். 2K கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளே பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணுறது வந்து 2K கிட்ஸ். பாவம் 90 கிட்ஸ். எப்படா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு காத்திருப்பதாயா அந்த 90 கிட்ஸ். இடையில பேசுகிற அண்ணன் பேசும்போது நல்ல ஒரு விஷயம் செஞ்சார். அதுக்கு தாயா அந்த பேர் வச்சுருக்கோம், இதுக்கு தாயா அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழோட பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லேயும் ஒரு விஷயம் இருக்கும். அம்மம்மா, என் அம்மாவே தந்தவள் அம்மம்மா. கணவன், கண்ணுக்குள்ளேயே அவன் பாய்க்கின்றனால்தான் தான் கணவன். இந்த மாதிரி பேரே கூட்டு குடும்பத்தும் இருக்குங்க. ஒரே விஷயம் தாயா, கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, குக்கிங் பண்ணி சாப்பிட்டா அது கூட்டு குடும்பம், ஆன்லைனில் புக்கிங் பண்ணி சாப்பிட்டா அதாயா தனி குடும்பம். என்ன பாயிண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கை தட்டிட்டான். ஏற்கனவே அவனுக்கு தெரியுமோ அவன் சொல்கிறேன், கூட்டுக்கு வரப்போது ரெடியாரு. அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தனுக்கு பாதிக்கிறது. இப்போ நானே போகிறேன் அப்படின்னா டயர்டாக பேசி முடிச்சுட்டோன்னு வருவோம். முதல் கேட்குற எங்கள் அம்மா, என்னடா மகனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா, உட்காரு, என்ன பேசுனேன், போன பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சா, அப்பா உழுக்குந்து வருவார், நல்லா பேசினாடா, அங்கே எல்லாரும் பண்ணாங்களா, எதுவுமே பேசினா கூட எல்லாமே பேசுகிற மாதிரி ஊந்த சக்தி அவங்ககிட்ட வரும். இதே தனி குடும்பம் கல்யாணம் முடிச்சுட்டு நிறைய கணவர்மார்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. போனோடனே மனைவி சொல்கிற முதல் வேற, கேசி திந்து போச்சு, ஓ மாமியார்லாம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தா, உங்கள் அப்பா எல்லாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. எப்பவுமே சண்டை இருக்கிற ஒரே இடம் தனி குடும்பம் மட்டும்தான். இன்னொரு விஷயம், கூட்டு குடும்பத்தில் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கூட்டு குடும்பம் சொல்லி பாருங்களேன், உதடு வாய் கூட முன்னாடி வரும்.
தனி குடும்பம்னு சொல்லி பாருங்க, 2 பல்லுக்கு நடுவில் எப்படி வாய் பல்லு இடிக்குதோ இதே மாதிரியா தனி குடும்பத்தில் சண்டை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து டிச்சார்ஜ்டு பாத்ரூமாக இருந்துச்சு, அட்டாச்சு குடும்பமாக இருந்துச்சு. இப்போ அட்டாச் பாத்ரூமாக இருக்குது, டிச்சார்ஜ் குடும்பமாக இருக்குது. காரணம் ஏன்னா எல்லாமே தனி குடும்பம்ன்ற ஒரு காரணத்தினால தான். கூட்டு குடும்பம் அப்படின்னா சூரிய வம்சம் மாதிரியா, இன்னைக்கும் ஒன்றாலும் நாங்கள் தான் கில்லி. ஆனால் தனி குடும்பம் என்பது பார்க்கிங் படம் மாதிரியா, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டு தாயா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கூட்டு குடும்பமே சிறந்தது. தனி குடும்பத்தில் சண்டை விலகிற கூட ஒரு ஆள் இருக்க மாட்டான் பார்த்தீங்களா. அப்படி பசியோடு 3 நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக வெறியோடு சாப்பிட வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் அவனுக்கு 5 நாளைக்கு பசிக்காது. அப்போ தான் எடுத்து சாப்பிட போவேன். சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. எதை கேட்க போகிறாளோ, என்னத்தை கேட்க போகிறாளோ. ஆனால் ஒரு பெரியவங்க இருந்தால், இருமா பையன் களைப்போடு வந்திருக்கான், சாப்பிட்ற நேரத்தில் போய் சாப்பிடுப்பா, நீ தங்க சாப்பிடு, அம்மா சொல். இந்த அம்மா மனைவிக்கு என்ன வித்தியாசம்னா, நான் இப்போ கீழே விழுந்த உடனே ஐயோ தவம் என்னாச்சுப்பான்னு வரும். என் பேர் வந்து தவம், ஊரில் உண்மையான பேர் தவம். என்னாச்சுப்பான்னு எங்கள் அம்மா ஓடியார். ஆனால் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுகிறப்ப குடுன்னு சம்சாரம் ஓடியாந்து கண்ணை எங்கே புடலில் வச்சுருக்கா, ஊரெல்லாம் போய் பேசுகிற பொத்துரு விழுந்து கிடக்கவர். அப்படி குடத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி குடத்தை பத்திரமா தூக்கிட்டு. அவ்வளோதான் பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா என்ன சொல்லுவான், அம்மா அப்படின்வான். எவனா ஒருத்தன் கீழே விழுந்துட்டு ஐயோ பொண்டாட்டி பாண்டீஸ்வரி அப்படின்னு இருக்கானா. அதே மாதிரிங்கய்யா, கூட்டு குடும்பத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு சாப்பாடு அம்மா ஆக்குவா, தங்கச்சி காய வைப்பா, அப்பா பாய விரிப்பார். இதெல்லாம் கூட்டு குடும்பமாக சார்பாக தான் ஒரு அழகான பாட்டு கூட பண்ணாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்காவது தனியாக வாழ்ந்தா ஆயிரக்கான நன்மைன்னு எவனார ஒருத்தன் பாடியிருக்காங்களா? யாரும் பாடலை. ஏன்? நகைச்சுவை மன்னன், நகைச்சுவைக்கே சொத்து நம்ம செஞ்சுரி நாயகன் மரியமுத்தண்ணன் இருக்கார். 100 வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட தன்னோட தாய் தந்தைக்காக கோயில் கட்டி கொண்டு இருக்கிறார். இது கூட்டு குடும்பனால பாசம் வச்சிருக்கனால தானே கெட்ட முடிஞ்சிச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் கொரோனாவில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், எவ்வளோ பெரிய குடும்பம் தனித்தனியாக போய் தனியாக உட்காருங்கன்னு சொல்லும் போது கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கை கால் கழுவிட்டு எல்லாமே ஒத்துமையோட உடல் ஆரோக்கியத்தோடு வாழணுன்றக்கதாயே அந்த கொரோனாவே எல்லாமே செஞ்சோம். அதை விடுங்கய்யா, இன்றைக்கி நாட்டே வந்து போட்டி போட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னங்கய்யா, கூட்டணினால தான்யா. இன்றைக்கான தனித்தனி இருந்தால் யாராவது ஜெயிக்க முடியுமா? நாடே வந்து கூட்டணினால தான் ஜெயிக்க முடியுது. ஏன் கூட்டு குடும்பம் ஒன்றா இருந்தால் ஜெயிக்க முடியாதா அப்படின்ற அழகான விஷயத்தை சொல்லிக்கொண்டு, வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார் அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாத்தாட்ட 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், ஒரு வரலாறு, ஒரு 1000 புக்கு படித்தவன விஷயத்தை அந்த தாத்தா சொல்வார். இதே ஒரு பாட்டிகிட்ட பேசி பாருங்கள், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய உலகத்திலே சிறந்த வைத்தியம் எது அப்படின்னா பாட்டி வைக்கின்ற மிளகு சீர ரசந்தாயா சமம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும். என் வீட்டுக்கு மேலே ஒருத்தர் 35 வருஷமாக கல்யாணம் முடிச்சிருக்காரு, தனி குடும்பம் தான். ஒரு தடவை உங்கள் மனைவிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க, 35 வருஷம் உனக்கு சாப்பாடு ஆக்கி போகிறேன், ஒரு தடவை கூட என்னை பாராட்ட மாட்டாயா அப்படின்னு. நான் நன்ட்ட சொல்லேன், இன்றைக்கி நான் அக்காவை பாராட்டுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னதை பாராட்டிடுவான். நாங்கள் போனோம், ஒன்றா சாப்பிட்டோம். டக்குன்னு வந்து மாலதி பூரி சூப்பரின்னு அடுப்பாங்கூர்லேருந்து சப்பாத்தி கட்ட வந்துச்சு. பாராட்டாமலே இருக்கலாமே, அதை அப்பளம்யா, அதை போய் பூரின்றியா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எந்த உணவுன்னு தெரியாதவளுக்கு இருக்கிறதான் தனி குடும்பம். உணவுன்னு ஒன்று வச்சா, அம்மா இது ரசமா சாம்பாரா புளியா மீன் குழம்பான்னு கண்டுபிடிக்காதவருக்கு உணவை கொடுக்கறது தான் இந்த கூட்டு குடும்பம். இப்போ இந்த அழகான ஃபங்க்ஷனில் எப்போவுமே எங்கள் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்தண்ணனுக்கு பிடிச்ச ஒருத்தர்னா இன்றைக்கும் பீரலில் திறந்து பார்த்தா இவர் ஃபோட்டோ தான் எப்போயுமே இருக்கும். எம்ஜிஆர் சார் வந்து இந்த ஃபங்க்ஷனில் தலைப்பு சொந்த அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடடா, உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போவே ஒன்றா வாழணும் அப்படின்னா அது கூட்டு குடும்பம் மட்டும்தான். நீங்கள்லாம் கூடி வாழுங்க, கோடி நண்பர் பெறுங்க. நன்றி, வணக்கம், வரட்டுமா அப்படின்னு அவர் போயிறாரு. அடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ரஜினி சார் ஏறப்பட்ட சொல்கிறாங்க, பட்டி போட்டுற பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு குடும்பம் எவன் பொண்டாட்டி வீட்டில் கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஒரே விஷயம் தான், கூடி வந்தால் கோடி நண்பர் அது எப்போவுமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விரும்பி கேட்டு விரும்பி நன்றி வணக்கம், நல்லா கை தட்டுங்க.
இன்னைக்கு வந்து பாஸாக இருக்கக்கூடிய நமது விஜய் சேதுபதி அவர் வந்து பேசியிருந்தால் இப்போ ஆக்சுவலாக சான்ஸே இல்லை. எல்லாமே வந்து தனி குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்ன தான் தனியாக சமைச்சாலும் குடும்பத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டு. அது நீங்கள் கூட்டு குடும்பமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். முட்டை உடஞ்சிச்சு ஃபீல் பண்ணிக்கிறேன். உடச்ச முட்டையை ஆம்லெட் போட்டோமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கும். நான் குந்தா நட்டுமா. நன்றி. இந்த அழகான வாய்ப்பு. ஏன்னா ஒரு எம்சி மாஸ்டர் ஆஃப் செரிமனி ஒரு நிகழ்ச்சியோட தொகுப்பாளரோட வேலை என்னன்னா ஒரு 5 மணி நிகழ்ச்சி அமைக்கணும், 9 மணி வரைக்கும் எங்களோட பேசுகிறோட ட்ராவல் எப்போவுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பட்டிமன்றம், அது தொலைக்காட்சியில் முதல் பட்டிமன்றம் எனக்கு. அப்படி இருக்கும் போது அந்த விஷயம் இப்போ கூட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கூட்டு குடும்பன்ற நான் பேசுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கூட்டு சித்தனால தான். போடா என் தம்பி எப்படியாவது பேசிடுவான் அப்படின்னு சொல்லி வழி அமைச்சு வச்ச என் மெர்சியாக்கா, ஆசைக்கே உன் ஃபோட்டோ அமைச்சு நான் பேசுகிறேன்னு சொல்ல எங்கள் அண்ணன் ரஃபிக் அண்ணே, நீ அவ்வளோதான் ராஜா, ஒன்றும் பிரச்சனை நீ வந்துடும், நீ அப்பயே எப்படி பேசுவேன் இப்போல்லாம் பேச மாட்டியா, வந்துடுன்னு சொல்லி என்னோட ஊக்கமும் அங்கீகாரமாக கொடுக்கக்கூடிய அருமை நடுவர் மதுரை முத்தண்ணன். அதெல்லாம் தாண்டி ஆசைக்கே நம்மளாம் கூட்டு குடும்பம் வந்துட்டேன், அதே எவ்வளோ பிரச்சனை ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா பேசணும்னு சொல்லக்கூடிய அருமை அக்கா அன்னபாரதி அக்கா, இவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்தனால தான் இன்றைக்கி தனித்து நின்று உங்கள் முன்னாடி சிறப்பாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. கூட்டு குடும்பமே எல்லாமே ஒத்துமையோடு வாழுங்க, உடல் ஆரோக்கியத்தோடு வாழுங்க, ஒன்றா சேர்ந்து வாழுங்கன்ற வாழ்த்தை சொல்லிக்கொண்டு கூட்டு குடும்பமே வாய்ப்புக்கு நன்றி கூடிய விரைவேன். ராஜு தொலைக்காட்சிக்கும் நடுவர் மதுரை முத்து அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மேடையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த மேடை தெரியும். போடதானங்க நம்மளும் அதே இதை பேசலாம்ல அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து நிற்கும் போது தான் அதனுடைய நடுக்கமும் பதட்டமும் 20 பாயிண்ட் எழுதிட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் மறந்து போயிடும். உங்கள் பேர் மட்டும்தான் நான் இருக்கும், மாரிமுத்து ஈரோடு நன்றி வணக்கம்னு போவாங்க. ரொம்ப ஏற்கனவே நிறைய மேடையில் கண்டதுனால பட்டிமன்றம் ரொம்ப கடுமையானது, அந்த தலைப்புக்குள்ளேயே ஒட்டி பேசணும். அதை ரொம்ப எளிமையாக நிறைய மேடையில் கண்ட மாதிரி எளிமையாக பேசியிருக்கார். அதில் ஒன்று சொன்னார், நாங்களாம் 90s கிட்ஸ் சார், இன்னும் கல்யாணமே ஆகலை. ஒரு இடத்துல 10,000 பேர் இருந்தால் கூட அந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யார்ட்டையும் இங்கே கேட்க வேணாம். எப்படி அப்படி பிளைட்டு பறந்து போச்சுன்னா அப்படி எட்டி பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய கோட் சூட் டை கட்டியிருக்கட்டும், டக்குன்னு யாரும் பார்க்குறான்னு பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு அப்படி ஆஹா அப்படி அதுலேயே கண்டுபிடிச்சிப்பலாம். அதான் சொன்னார், இன்னும் கல்யாணம் ஆகலை. அதாவது நம்ம கூட படித்தவெல்லாம் சித்தப்பா பெரியப்பா ஆயிருப்பான், நம்ம கடைசி வரைக்கும் அப்பாவாக முடியாமல் இருக்கும். ஆசிக் தம்பிக்கு பிரமாதமான வாழ்த்துக்கள். 2 அணிய பக்கம் இரு சாரர் அழகாக பேசி முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் அவர் என்ன சொன்னார் ஆசிக்குன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு சண்டை வரும் சார். ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார். ஒரு வீட்டில் ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தீங்களே, எப்படி சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறதுல வந்த சண்டை தான். முன்னெல்லாம் குடும்பம் கூட்டு குடும்பம் பற்று வைத்த குடும்பமாக இருந்தது. இப்போ பற்ற வைக்கிற குடும்பமாக இருக்கிறதே, அது எப்படிங்க கூட்டு குடும்பமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்மளுக்காக நாகர்கோயில் வெகு தூரத்திலிருந்து உங்களை ரசிக்க வைப்பதற்காக அருமையான ஒரு பேச்சாளர் மலர்விழி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்பு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. பெருமையும் புகழும் வாய்ந்த ராஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான ஆங்கில புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற, பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே. அணுகுண்டாயா? ஏங்க வத்தலை குண்டுன்றக்கா நீங்க ஒரு அணுகுண்டை கொண்டு வருவீங்களா? பட்டிமன்ற உலகத்திலே மிகவும் பிரபலமாகவும் பிறருக்கு பலமாகவும் இருக்கின்ற ஒரே நடுவர் மதுரை முத்து அண்ணா மட்டும்தான். ஜிபே எடுத்து பாரு, 150 ரூபா வந்துடும். இவ்வளவு நேரம் தம்பி வந்து பேசினார்ல, ஆமா, உங்களை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினாரா? அடப்பா, அதை நான் யோசிக்கவே இல்லையே. உங்களை புகழ்ந்து பாடன்னா நாங்க தனி காட்டு ராஜாவா வரணும். தனியா கூட அங்க போய் பாடுங்க, என்ன கூட்டமா இருக்காங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த அதிசய கவிஞன், ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய், நீயோ 1000 திரைகள் கண்டாய், சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும்
சோதனை முயற்சி சோர்வுறவில்லை 5 முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை சொன்னால் ஏன் ஆஸ்கார் தூரமில்லை உலக நாயகனே உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் ஐநாவும் உன்னை அழைக்கும். அந்த 150 ரூபாய் திருப்பி அனுப்புங்க. நான் உள்ளூருக்குள்ள ஒரு நாயகனா இருக்குதே பெரிய விஷயம். இது உலக நாயகர் இருந்தாலும் அவங்களுடைய அன்பு சந்தோஷம். தமிழகத்திலே சிலை நகரம் அப்படின்னு சொன்னா மாமல்லபுரத்தை சொல்லலாம், மலை நகரம்னா நீலகிரியை சொல்லலாம், அலை நகரம்னா தூத்துக்குடியை சொல்லலாம், கலை நகரம்னா வத்தலகுண்டு நகரத்தை தான் சொல்லணும். நம்ம பெரியகுளம் தேனி போடி சுற்றி உள்ள நிறைய இடங்கள் நிறைய கலைஞர்களை தந்த இடம் என்பதனால் வத்தலகுண்டு நான் சொல்றேன். ஏன்னா அல்லி நகரம் நம்முடைய இசைஞானி இளையராஜாவை தந்தது, கவிப்பேரரசு வைரமுத்துவை தந்த மண் பக்கத்துல தான் இருக்கு வடுகப்பட்டி. அதனாலதான் ஒரு பாட்டு கரகாட்டக்காரன் படத்துல கூட அவர் எழுதின பாட்டு, தேனி பெரிய குளம் தென்மதுர ஜில்லா வெள்ளி மெடலும் பல வாங்கி வந்து நல்லா தேவி சரஸ்வதி பேர சொல்லி படிச்சேன் தேசாதி தேசமெல்லாம் மேடை ஏறி ஜெயிச்சேன் முந்தி முந்தி விநாயகனே 33 கோடி தேவர்களே. ஏன் அவங்க பாட்டா பாடுறாங்கன்னா நாளைக்கு ஒரு காது குத்துல அவங்களுக்கு கச்சேரி, அங்க பாட வேண்டிய பாட்டெல்லாம் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கிறாங்க. ஏன் ரசிக்க முடியும்னா அவங்க நல்லா பாடுறதுனால. இந்தா பழனி அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி முதல் நாள் தங்கச்சி பாடுறாங்க, நல்லா பாடுவாமலாம் ஒரு பாட்டு அவங்க பாடினாங்க துதுவலை இல அரைச்சி, திரும்பி பார்த்தா வெளியே ஒரு அரளி விதை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலான்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் அந்த தம்பி அவ்வளவு தத்துவம் பேசிட்டு போனாருன்னு எனக்கு தெரியல. அதானே. ஆமா, நடுவர் அவர்களே அவர் வந்த உடனே சொன்னாரு அவங்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றாங்களாம், நாங்கெல்லாம் புக் பண்ணி சாப்பிட்றோமா. உண்மையிலே மனைவிக்கு பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? இது தப்புமா. கணவனுக்கு பிடிக்காத வார்த்தை இன்னைக்கு உப்புமா. உங்களை கூட்டு வந்தது எங்க தப்புமா? தனி குடும்பத்துல நாங்க எப்படி வேணாலும் சமைப்போம், ஆனா அன்பா பரிமாறுவோம். அதுதான் தனி குடும்பம். நடுவர் அவர்களே, தனியா இருக்கிறதுல எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? கூட்டு குடும்பத்துல ஒரே கூச்சல் குழப்பம் வெளிநடப்பு எல்லாமே கூட்டு குடும்பத்துல. ஆனா நாங்க அமைதியான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. ஒரு கவிஞன் சொன்னான், வெளியே மழை வேடிக்கை பார்க்க ஜன்னல் ஒற்றை நாற்காலி அதில் நீயும் நானும் இது போதும் எனக்கு அப்படின்னு. பூ போன்ற சோறு பொரிக்காத கீரை காய்ந்த பழங்கள் காய்கறி சாறு பரிமாற நீ பசியார நாம் இது போதும் எனக்கு அப்படின்னு. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும் பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் பசியார வேண்டும் கடைசியில் நடுவர் பொழப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி கூட்டு குடும்பத்துல இருக்குமாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இவன் இந்த அம்மா பேச நினைக்கிறது அவர் பேச முடியும், இல்லை அவர் பேச தான் முடியுமா? அதாவது லட்சுமி என்ன நொதாவது லட்சுமி வாய மூடு, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அவன் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை சக்கரவர்த்தி எல்லாம் வீட்டில் நம்மளுக்கு என்ன பேர் லூசுத்தனமாக பேசாமல் உட்காருக்க. திருமணம்னு நினைக்கும் போதே தனியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஒருதே திருமணத்திற்கு விளம்பரம் போட்டிருந்தான், பெண்கள் தேவை பெண்கள் தேவை, இடம் இதயம், வேலை காதல், கூலி தாலி, போனஸ் குழந்தை அப்படின்னு போட்டிருந்தாங்க நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்சு இது ஆசிக்கு எழுதின கவிதை மாதிரி தெரியுது. இந்த உலகத்திலே நாட்டில் என்ன பிரச்சனைனா சாமியார் பிரச்சனை, வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பத்துல மாமியார் பிரச்சனை நடுவர் அவர்களே. ஒண்ணுதான் மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத கூட்டு குடும்பம் இன்னைக்கு உண்டாங்க? கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே. எங்க அன்னபாரதி இருக்கே, ஆமா, அவங்க வீட்டு பூஜை ரூம்ல யாருக்கு போட்டோ இருக்கு தெரியுமா? யாருது? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கங்க அந்த பொண்ணு. அது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பிள்ளை எடிசன் நேரில் வந்தாலே அடையாளம் தெரியாது, போட்டோவில் பார்த்து அது பாவம். ஏன் தங்கச்சி எடிசனுக்கு போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க மாமியார் கரண்ட்
சாக்கடிச்சு கையை காலை இழுத்துட்டு கிடக்கு. அவரு கண்டுபிடிச்சாருல்ல, அதனால அவருக்கு போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்லு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். போன தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கார் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு உட்காந்தார் வாசல். என்னென்ன தீபாவளி எதுவுமே இவ்வளவு பெரிய கட்டு அவ செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில் விழுந்துருச்சு தம்பி. ஏங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலி வளையா இருந்தாலும் தனி வளையா இருக்கணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமா. கூட்டு குடும்பத்துல புறா கூடு மாதிரி ஒரு வீடு இருக்கும். அதுக்குள்ள எங்கெங்க சந்தோஷமா இருக்க முடியும் நடுவர் அவர்களே? முதல்ல இருக்க முடியுமா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு பாட்டு போட்டாங்க. மாமியார் சரியான ஆளு, அதுக்கு மனசு போல ஒரு பாட்டு. பணம் இருக்கும் தனம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், நல்ல பூமணமும் பால் மணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு எங்க மனம் இது போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைட் போட்டு அப்பா எங்க இருக்க வேமா வா ஒரு ஆட்டோ பிடிச்சி இதுதான் போன் பண்ணுது. வந்த உடனே கேட்டுச்சு என்கிட்ட, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னேன். படிச்சது 2 எழுத்து, அதையும் தலைகீழா படிச்சிருக்கு, உனக்கு திமிரா அப்படின்னு கேக்குது. குடும்பத்துல கணவனுக்கு சினிமான்னு ஒரு பேர் வைக்கலாம். கணவனுக்கு சினிமான்னு ஏன் பேர் வைக்கலாம்னா, தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. அப்படிதான் நடுவர் அவர்களே? இயக்கம் மனைவி. இந்த பெண்களை மயக்குபவள்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, பெண்கள் என்பவர்கள் உலகத்தை இயக்குபவர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். கண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூண்டி செல்லும் மாமன் மாமியாருக்கு தக்கது எது என்று பணிவிடை செய்தாலும் கூட்ட குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு கெட்ட பேர் தாங்க கிடைக்கும். அதோட தனி குடும்பம் குடுத்தினமா பெற்றா நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? பொருளாதார சிக்கல் உண்டாவதே இன்னைக்கு கூட்டு குடும்பத்துல தாங்க. இப்ப தனி குடும்பத்துலன்னு வைங்க, ஒரு 1/4 கிலோ அல்வாவும் 1 முழம் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்தா போதும். ஆனா கூட்டு குடும்பத்துல 5 கிலோ அல்வா வாங்க வேண்டியது இருக்கு நடுவர் அவர்களே. எத்தனை முழம் மல்லிகை பூ வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துக்கு டூர் போனாக்கு ஒரு பெரிய வேன் பிடிச்சி போக வேண்டியது இருக்கு கூட்டு குடும்பத்துல. ஆனா நாங்க 2 வீலர்ல போவோம், எவ்வளவு சந்தோஷமா போவோம். கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், ஆண்டி வேல படிக்கலாம் டூயட். அடுத்த செகண்ட் ஒரு சாப்பிட எடுக்க வண்டி. அவர் உனக்குலாம் இந்த வயசில் பாட்டாடி பேசாம ஆடி, நானே ஆர்சி புக்கில் நின்று அரண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்படி பைக் இல்லைன்னா கூட ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். அப்படி சைக்கிள்ல நாங்க 2 பேரும் போய் பொருளாதார சிக்கல்லாம் எங்க தனி குடும்பத்துல இருக்கவே இருக்காதுங்க. கூட்டு குடும்பத்துல ஆண்களுக்கு எவ்வளவு டென்ஷன்ங்க. குடும்பமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே. பாவம் இல்லையா? வாழ விடுறாங்களா? அன்னைக்கு இப்படிதான் ஒரு குடும்பம், ஒருத்தர் ஒரு கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. விமான நிலையத்துல நாங்களும் நிக்கிறோம் நடுவர்களே. நான் நார்வேன்னு ஒரு நாட்டுக்கு பேச போயிருக்கேன். விமான நிலையத்துல அவரை வழி அனுப்ப வந்திருக்காங்க. குடும்பமே வழி அனுப்பி விடுது. எனக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வா, எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு வா, எனக்கு தலைவலி தைலம் வாங்கிட்டு வான்னு ஒருத்தரா சொல்லி விடுறாங்க. ஆனா மனைவி மட்டும் அவருக்கு கையை பிடிச்சி அழுதுகிட்டே நிக்குது. மாமா என்னை விட்டு போகாதீங்க மாமா, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மாமா, போகாதீங்க மாமான்னு அழுவுதுங்க. உடனே அங்க வந்து விமானம் புறப்பட தயாராகிறதுன்னு சொல்லியாச்சு. உடனே இவர் சொன்னார், நான் வீடியோ காலில் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பொண்ணு கூட்டு குடும்பத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது, பணம் அனுப்ப மறந்துடாதுங்க மாமா அப்படின்னு சொல்லுதுன்னா கூட்டு குடும்பத்தில் எவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா பாட்டிய டார்லிங் அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸ்வீட் டார்லிங், ஸ்வீட்டி, என் செல்லம் அப்படின்னு கூப்பிடுவார். நான் தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா பாட்டிக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த தாத்தா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே சொன்னாரு, அவளுக்கு பேரு மறந்து போச்சு, நீ சும்மா இரு அப்படிங்கிறாரு நடுவர் அவர்களே. தனி குடும்பத்துல சண்டை வரோங்க, ஆனா அந்த சண்டையை கூட எவ்வளவு சந்தோஷமா மாற்றுவாங்க தெரியுமா நடுவர் அவர்களே. குடும்பம்னா சண்டை வரணுங்க. சண்டை வர்றது வந்து பிடிக்காதனால சண்டை வராதுங்க, ரொம்ப பிடிச்சு போனதுனால தான் சண்டையே வரும் தனி குடும்பத்துல. அந்த சண்டை போட்டா கூட அந்த கணவன் குழந்தைகிட்ட பேசுவான் பாருங்க, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா,
அதை நீ பிறந்த பின்பு கூரை எழுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கடைசியில் என்னைக்கு சண்டை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள முதல்ல சரண்டர் ஆகுது கணவனாகத்தான் இருக்கும். அவர் சொல்றாரு, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவ்வளோதான். அந்த மனைவி ஒரு அருமையான பதில் சொல்றா பாருங்க. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. வள்ளுவர் ஒரு இன்பமான இல்லறம் எப்படி இருக்குன்னு சொல்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்றார். அன்புன்னா மனைவி, அறம்னா கணவன், பண்பா ஒரு புள்ள, பயன்படுற மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா அதுதான் குடும்பம்னு வள்ளுவரே சொல்றாருன்னு சொன்னா, வள்ளுவர் கூட்டு குடும்பத்தை எங்கெங்க சொன்னாரு? 1000 பேரை கூட எதிர்த்து வாழலாம், ஆனா ஒருத்தரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது, அதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். யார் வெற்றி பெற்ற மனிதன் தெரியுமா? ஒரு மனிதன் பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், கீழே விழுந்து விட்டால் தூக்கிவிட உறவுகள் இல்லாமல் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன்தான் சாதனை மனிதன் என்று சொன்னால், அந்த சாதனை வாழ்க்கையை தனி குடும்பங்கள் தான் தருகிறது என்ற காரணத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை தனி குடும்பமே என்று கூறி மறுபடியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாமியா மருமக சண்டையை என்னைக்காவது தீர்த்திருக்கீங்களா? கூட்டு குடும்பத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆதாம் யாவால் காலத்திலிருந்து ராமன் கையை காலத்திலிருந்து இது தொடருதா? என்ன தொடருது? மாமியா மருமக பிரச்சனை. டாக்டரே சொல்லுவார், மாமியாவை செக் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில் ஐஸ்வார்டில் படுத்திருக்கு, மருமம் வருது. என்ன டாக்டர், எப்படி சூழ்நிலை? 90% உங்கள் மாமியார் பிழைக்க வாய்ப்பு இல்லைம்மா. டாக்டர் அப்படி சொல்லாதீங்க, அதை எப்படியாவது 100% மாற்ற முடியுமான்னு பாருங்க. அப்படின்னா என்ன சார் செய்ய முடியும்? மருமகளே மாமியார்ட்ட உட்காந்து, அத்தை இறந்து போன கணவர் என் கனவுல வந்தாரு. உன் கனவுலையா? என்ன சொன்னார்? அவர் ஒத்தையில் இருக்க பயமாக இருக்கான், ஒன்றையும் அனுப்பிக்க சொன்னார். முடியுமா சார்? இதுனா அளவான குடும்பம், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு குழந்தை பெற்றிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ, 2 குழந்தை பெற்றிங்கன்னா நிறைய ஃப்ரீ. பிரித்து நம்ம சண்டையை போட்டு விலைக்கு பீஸ் கட்டுற எவ்வளோ சிரமம் சார். இதே பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், 3 மணிக்கு கொசுக்கடியில், 4 மணிக்கு கூட அந்த மழையில், சார் ஆட்டோ வேணுமா சார்? 200 சார், 150 பரவாயில்ல சார், வாங்க சார். எதுக்கு? காலையில் பையனுக்கு பீஸ் கட்டணும். ஒரு குழந்தைக்கு அன்னைக்கு பாருங்கள், ஒரு ஆள் வேலை செஞ்சு 15 பேரை படிக்க வச்சார், 13 குழந்தைய படிக்க வச்சார், 8 குழந்தைய படிக்க வச்சார். இன்னைக்கு 2 பேரும் மாங்கு படித்து எல்கேஜி பள்ளிக்கு சீட்டு வாங்கணும். இந்த சிரமம் வேணுமா? அளவான குடும்பம் நல்லது சார். இது வரைக்கும் சைனா தான் மக்கள் தொகை முதல் இடம். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இந்தியா முதலிடம். பார்த்தீங்களா? பெரியவங்க காலம் வேற சார், கல்வியறிவு இல்லாத காலம். சொல்லுவார், பொடி போட்டுக்கிட்டே அப்புறம் வா லட்சுமி வா கொஞ்சம் நேரம் கட்டில் உட்காரு போதும், அப்படியே பொடி போகிறோம்னு சொல்லி அடுத்த குழந்தைக்கு அடி போடாத அந்தம்மா. இப்படியே வெட்டியானதாக போச்சு. சாவடின்னு ஒன்று இருக்கும் கிராமத்தில். அது எதுக்கு? 5 மணிக்கு காலைல 6 மணிக்கு டீ குடிச்சிட்டு அமைதியாக பேசுவான், 12 மணிக்கு கொஞ்சம் வாக்குவாதமாகும், 2 மணிக்கு ஒருத்தர் வெட்டி சாவடிச்சிருவாங்க. இதுதான் சார் சாவடி. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஆரோக்கியமான விஷயத்தை பேசுகிறேன், காலைல எந்திரிச்சு வேகமாக ஓடுறோம், எங்களை குழப்புறக்கு ஆள் கிடையாது அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் கூட்டு குடும்பத்தில் இல்லாத விஷயமா சார்? ஒரு நல்ல கலாச்சாரத்தை சொல்லித்தருது மூதறிஞர்கள், மூத்தவர்கள். அதனால் மூத்தோர் சொல்லும் முதிர்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். பார்த்தீங்களா? ரொம்ப அழகான விஷயம். எப்பயுமே அது பிடிக்கும். இப்படி பேசுகிறாரேன்னு வருத்தப்பட்டிருப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் சொல்ல பேச்சை கேட்கறாலும் இந்த அளவுக்கு ஆளாயிட்டேன். ராஜநீதி சொன்னார், எங்கள் அப்பா பேச்சை கேட்காம அகலக்கால் வச்சே தப்பாக போச்சு அப்படின்றார். என்னங்க அப்படின்ட்டேன், பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்றார். அது கிடையாது, அது நகைச்சுவை கிடையாது, வாழ்க்கையில் அதான் யதார்த்தம் என்பதை சொல்லி கூட்டு குடும்பம்தான் வாழ்வதற்கு வசதியானது ஏற்றது என்று சொல்லி நம்ம ஊருக்கார பொண்ணு பேசினா எப்படி இருக்கணும்? அதுவும் போக இத்தனை துறைகள் இருந்து கொண்டு நானும் என்னால் தமிழில் பேசி
அது ஜொலிக்க முடியும் நெருக்கி வைக்கக்கூடிய லயா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அன்போடு வருகிறார். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே முதத்தமிழே மூத்த தமிழே நற்றமிழே நறுந்தமிழே நாடகத்தமிழே நாட்டிய தமிழே இலக்கண தமிழே இலக்கிய தமிழே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் தேனை உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், அவைக்கு பெரிய பெரிய வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி நடத்தும் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை எனக்கு மிகவும் சிறப்பான ஒரு மேடை. நிறைய மேடைகள் போயிருக்கேன், ஒரு 17 வெளிநாடுகள் போய் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் கொடுத்திராத ஒரு சந்தோஷத்தை எனக்கு இந்த மேடை கொடுக்கும். ஏன்னா இந்த மேடையில் என்னுடைய அண்ணன் நடுவர், இந்த பார்வையாளர்களில் இந்த சிறப்பு விருந்தினர்களை என்னுடைய அக்கா பார்வையாளர் மெர்சில் செந்தில்குமார் அப்படிங்கிறது. கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? திண்டுக்கல் என்னுடைய சொந்த ஊர். எத்தனை ஊருக்கு போனாலும் எவ்வளவு பேரை பார்த்தாலும் அந்த சொந்த மண்ணில் பேசும்போது வரக்கூடிய அந்த சந்தோஷம், இவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவன் எப்படி நல்லா இருக்கான் நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இன்றைய மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கூட்டு குடும்பமா இல்லாட்டினா தனி குடும்பமா அப்படிங்கிறது தலைப்பு. அக்கா பேசினாங்க, ஐயோயோப்பா இந்த காரணமே இல்லாமல் சண்டை போடுறதும் ஹாப்பினே இல்லாமல் கொண்டை போடுறதும் மலர்விழி அக்காவுக்கு கைவந்த கலை. அக்கா பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க, நாங்கள் கொஞ்சம் ரகடான ஆள். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி கேட்டுச்சு, எங்களை நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கேல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ணா பாரதி அக்கா அவங்க வீட்டில் எடிசன் ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டாங்களா, இது அந்த அக்கா பார்த்தாங்களா, என்ன நினச்சி பேசுகிறேன்? அண்ணன் பேசினாரு பாருங்க, அவங்க வீட்டுக்காரம்மா வந்து மாலை போட்டிருக்கப்ப வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படின்னு சொன்னாங்களா, மறுபடியும் போய் வீட்டுக்காரம்மா மாலை போட்டு வந்துட்டாங்களாம். வள்ளுவன் வாசுகி கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாமி சாமின்னு அவங்க கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், வள்ளுவன் வந்து வாசுகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வாசுகி இந்த இறச்சிட்டு இருந்த அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்களாம். அந்த வாளி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குமா. இதை நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, பொண்டாட்டியே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. மேடம் அங்கேயே தான் இருந்திருக்காங்க, வாளி மட்டும் பறந்து உள்ள வந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் எங்க நடக்கும்னா தனி குடும்பத்தில் நடக்கும். பண்பாடுனா என்ன? பொதுவா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு. பண்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நடை உடை பாவனையில மட்டும் கிடையாது, நம்மளுடைய சிந்தனை சொல் பேச்சில் இருக்கு பண்பாடு. அந்த பண்பாடை சொல்லி கொடுக்கறது கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு கணவன் மனைவி குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் பெண்களை நாம தான் மதிக்கணும், பெண்களை சாமியாக பார்க்கணும் அப்படின்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் கூட தினமும் குடிச்சிட்டு வரக்கூடிய கணவன்மார்கள் இன்னைக்கு தனி குடும்பத்தில் இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, கால் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, மச்சான் நான் இன்னைக்கு குடிக்க வரல. ஏன்டா? இல்லை நான் எப்படி குடிச்சிட்டு போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடுறாடா. அப்படியா, சரி வா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நல்லா குடிச்சிட்டு வீட்டில் போகும்போது நல்லா கோவமாக இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ, நேராக ஒரு ஃபோன் எடு, பெண்ணாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை தான் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு, உன் பொண்டாட்டியும் பயந்துருவா, அவளும் படுத்து தூங்கிடுவா, நீயும் தூங்கிடுன்னு ஐடியா சொல்லியிருக்கான். இவனும் நேராக போயிருக்கான், இங்கிட்ட ஒரு செருப்பு அங்கிட்ட ஒரு செருப்பு எட்டி விட்டுருக்கான், அதுவும் போய் விழுந்துருச்சு. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி செல்ஃபோனை காதில் எடுத்து வச்சு, என்ன இப்போ உங்களோட வேலை தானே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் லேப்டாப்பை திறந்து உட்காந்துட்டான். அடுத்த 2வது செகண்ட் பொண்டாட்டி வந்து கேட்டுச்சு, குடிச்சிருக்கியா? ஏண்டி எப்படி தாண்டி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மணி 12 ஆகுது, இந்நேரத்தில் எதுக்குடா சூட் கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க எரும மாட்டு முண்டமே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் தனி குடும்பத்தில் நடக்கும். எங்கள் வீட்டில் தனி குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும் தாத்தா. அவங்க பொண்டாட்டி எப்பவுமே செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, ஜாங்கிரி இப்படி தான் பேசுவார். இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு போறாமா, உனக்கு வயசு என்னாச்சு? ஒரு நாள் கூப்பிட்டு அந்த அலையை கேட்டேன், ஏயா உன் வயசு என்னாச்சு? பொண்டாட்டியை வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா? இன்னும் என்ன செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, டார்லிங்னு. அவர் சொல்கிறாரு, அம்மா 70 வயசாச்சு,
அவ பேரை மறந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. இப்போ போய் அவகிட்ட நான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்க அது என்ன நினைப்பாங்கம்மா? அதனால தான் அதுக்கு மறைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே கூட்டு குடும்பத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழும் கலாச்சாரமும் சொல்லி கொடுக்கறது, நம்மளுடைய பண்பாடும் சொல்லி கொடுக்கறது என்னன்னா கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு இருக்கிற ஒருத்தரை போய் கேளுங்க, வாழை மரம் கட்டலைன்னா என்ன ஆகும்? கட்டலைன்னா விழுந்துரும். தனி குடும்பத்தில் அதான் சொல்லுவீங்க. ஆனால் வாழை மரம் கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டின் தரம் இல்லையா? காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வருவாங்க. இதை தனி குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? காக்கா கட்டினா சொந்தக்காரங்க. இதை கேட்கறதுக்கு என்னடா சொல்றீங்க, காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வருவானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டில் நம்மளுடைய பாட்டி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இன்னமும் நிறைய மீனவ குடும்பங்கள் வந்துட்டு மீன் பிடிக்க போகும்போது கூண்டுக்குள்ள ஒரு 10 காக்காவை போட்டு எடுத்துட்டு போவாங்களாம். இன்னைக்கு தான் காம்பஸ், கூகுள் மேப்பு இதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் வேற விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. காக்காவை தான் எடுத்துட்டு போவாங்களாம். என்னன்னா கடல் மேல எல்லா பறவைகளும் பறக்கும், காக்கா மட்டும் பறக்காது. பார்த்துருக்கீங்களா? கடல் மேல பறக்காது. ஒருவேளை காக்கா கடலை தாண்டி போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு சிங்கப்பூர்ல காக்காவே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டோம், பறந்து சிங்கப்பூர் போயிருக்கோம். ஸோ அப்படி கடல் மேல எல்லா பறவைகளும் பறக்கும், காக்கா பறக்காது. அப்படி காக்காவை கொண்டு போயிட்டு திசை தெரியல அப்படின்னு சொன்னா ஒரு காக்காவை எடுத்து மேல பறக்க விடுவாங்களா, அது நேரா நிலத்து பக்கம் பார்த்து தான் பறக்குமா. இங்கே தாண்டா நிலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தமிழன் அதை பின்தொடர்ந்து பின்னாடி கரைக்கு போவாங்களாம். இந்த தூரத்தில் யாராவது ஒரு அம்மா வந்து பார்த்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் கரை தெரியாம கரையை தேடி கண்டுபிடிச்சி வராங்க, காக்கா வருது, நம்மளுடைய ஊருக்கு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு சொன்னது தான் காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வரும்னு சொன்ன ஒரு விஷயம். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த முதியோர்களே இங்கே இல்லை. அக்கா சொன்னாங்க தனியாக சாப்பிடுவோம், தனியாக செய்வோம். இன்னைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சுங்க. காலையில் எழுப்பி விடுறதுக்கு அப்பா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்கு. சமைத்து கொடுக்க அம்மா வேண்டாம், ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு. பணம் கடனாக வாங்க அங்காளி பங்காளி தேவையில்லை, பேடிஎம் ஆப் இருக்கு. போகும்போது பயணத்தின் போது வழி தெரியலையா, இந்த கவலையே பட வேணாம், ஆட்டோ கடைக்கார அண்ணன்கிட்டயோ இல்லை டீ கடைக்கார அண்ணன்கிட்டயோ கேட்கவே வேண்டாம், கூகுள் மேப் இருக்கு. இன்னும் பல டமாரங்களுக்கு கூகுள் இருக்கு. இந்த ஆப் எல்லாம் நீங்க வெறும் ஆப்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஆப் எல்லாம் உறவுகளுக்கு வைக்கக்கூடிய ஆப்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை கொஞ்சமாவது காது கொடுத்து நீங்க கேட்டுதானே ஆகணும். கல்யாணத்துக்கெல்லாம் போவோம், அச்சதை கொடுப்பாங்களே இல்லையா நடுவர்களே, அந்த அச்சதையில் பச்சரிசியும் மஞ்சளும் இருக்கும். அதை நீங்கள் அச்சதை தூவினதுக்கு அப்புறமா கையை மோந்து பார்த்தா கையெல்லாம் மணமணன்னு ஒரு வாசம் ஒன்று இருக்கும் தெரியுமா? அச்சதை ஏன் தூவுறாங்க தெரியுமா? எங்கேயோ விளைஞ்ச ஒரு பச்சரிசி, எங்கேயோ விளைஞ்ச ஒரு மஞ்சள், இது ரெண்டையும் சேர்ந்து எப்படி ஒரு நறுமணத்தை தருதோ அதே மாதிரி எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணும் எங்கேயோ பிறந்த ஒரு பையனும் சேர்ந்து நல் வாழ்க்கையை தொடரணும்னு சொல்லி கொடுத்தது தான் நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை எல்லாம் அந்த தனி குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழிச்சிட்டு போறத எங்களால ஏத்துக்கவே முடியாது. சின்ன வயசுல எல்லாம் ஊருக்கு போகும்போது இந்த ராப்பிச்சைக்காரன் வருவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் ராப்பிச்சைக்காரனே வரதில்லை. ஏன்? என்னைக்கு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்கே ராப்பிச்சைக்காரன் வரதில்லை, அது வேற விஷயம். அப்போ எங்க அம்மம்மா என்ன பண்ணுவாங்க, ராப்பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்காக பழைய சோறு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க, சோத்துல தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. இல்லை ஒருவேளை சோறு இல்லைன்னா அரிசி எடுத்து போடுவாங்க. இது வழக்கமா அவங்க தான் செய்வாங்க. ஒரு நாள் வீட்டில் சோறும் இல்லை அரிசியும் இல்லை, என்கிட்ட பாப்பா அந்த ஒரு 10 ரூபா இருக்கு, கொண்டு போய் கொடுத்து போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, காசு கொண்டு போய் அந்த பிச்சைக்காரர்கிட்ட போட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எப்பவும் சோறும் நீ தான் போடுவ, அரிசியும் நீ தான் போடுவ, இன்னைக்கு இந்த காசை மட்டும் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றியே, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாட்டி என்ன தெரியுமா சொல்லி வளர்த்தாங்க என்ன, பாப்பா வந்திருக்கிறவர் ரொம்ப பசிச்சிருப்பாரு, உன் கை ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அள்ளி அள்ளி போடுறதுக்குள்ளாட்டி அவருடைய பசி போயிடும், அதனால தான் அந்த சாப்பாடையும் அரிசியும் நான் போட்டேன். இந்த காசை ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், உன் கை இன்னைக்கு சின்னதா இருக்கு, நாளைக்கு வளரும் போது பசித்து வந்தவருக்கு அன்னமிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வரணும் பாப்பா, அதனாலதான் காசை உன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு பெரியவங்க யாருமே இல்லை. சிட்டுக்குருவியை நீங்க நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. ஏன் கேட்டா ரேடியேஷன் அது இதுலாம் சொல்வீங்க, அதெல்லாம் வேற கதை. ஆனா உண்மை என்ன தெரியுமா, முதியோர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு சிட்டுக்குருவிகள் வருவதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீங்க என்ன வேணா பண்ணி எனக்கு இதுதான் சிறப்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி எங்களுடைய கூட்டு குடும்பத்தை வலுவிழக்க செய்யுமே தவிர எங்களுடைய பண்பாட்டையும் ஒற்றுமையையும் அது அசைத்து கூட பார்க்க முடியாது. அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே
கூட்டு குடும்பம் தான் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி வித்தாய், மலர் கொத்தாய், உயிர் கொடுத்தாய், என்னை வளர்த்தாய், கல்வி கற்பித்தாய், அன்னம் கொடுத்தாய், இதயம் மலர்வித்தாய், என்னை மகிழ்வித்தாய், வாழ்வில் நிலைத்தாய், ஊரை காத்தாய், உயர்ந்தாய், சிறந்தாய், நின்றாய், அவள்தான் என் தமிழ்தாய், என் தமிழ்தாய், என் தமிழ்தாய் என்று சொல்லி ராஜ் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். திண்டுக்கல்லிருந்து போய் இவ்வளோ தமிழ் உச்சரிப்போடு பேசுகிறது ஒரு அழகு. ஆக 6 பேச்சாளர்களும் அவங்க கையாளுகிற விதம் தமிழை ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சுவைபட இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் 7 பேரும் சேர்ந்து ஒரு 7 மாவட்டத்து ஆட்கள் ஒரே இடத்துல உட்காந்து கேட்குற சுகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறையா விஷயத்தை அடிக்கி சொன்னாங்க. மஞ்சள் தண்ணி விழாண்டு ஒன்று வைக்கிறாங்களே, அதனை கூட்டு குடும்பம் பெரியவங்க வச்சுருந்தாங்களே, அதனால் வேடிக்கைக்காக வச்சதா? வருஷத்தில் ஒரு முறை இந்த உடலில் மஞ்சள் படும்போது தோல் வியாதி வராது என்பதற்காகத்தான் மஞ்சள் தண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை உடம்புல குளிப்பாட்டி விளையாடுறது. அது இன்றைக்கி இருக்கா சார்? இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க சார். அழகா அந்த அணியை சிறப்பு சேர்த்துருக்காங்க. இந்த பேச்சாளருக்கு அவங்க உற்சாகம் இருக்கணும்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன அர்த்தம்? உங்கள் கையில் தான் இருக்குது. இப்பொழுது இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர், உங்களுக்கெல்லாம் நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பார். நிறையா மேடைகள் பார்த்து பழக்கப்பட்ட, புத்தாண்டை உங்கள் ஊரில் கொண்டாடுகிற பேராசிரியர் பழனி அவருக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்து சரம்போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. ராஜ் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த புத்தாண்டு பட்டிமன்றம் பேரழகு. உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு அண்ணன், உண்மையாகவே கவிதைக்கு கவி பேரரசுன்னா நகைச்சுவை பேரரசாக விற்றிருக்கக்கூடிய 100 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து ஒரு மிகப்பெரிய தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிற மதுரை முத்து அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். அருமை சகோதரர், உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியை வத்தலக்குண்டில் இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறாருன்னா ஒரே எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸோ சேரன் எக்ஸ்பிரஸோ இல்லை, பதில எக்ஸ்பிரஸ் தான். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி, அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? நல்லா தானம்மா வந்த நீ? வந்த உடனே வந்து உட்காந்து நாங்கள் என்னமோ கூட்டு குடும்பத்துக்கு எதிரி மாதிரி பேசிகிட்டு இருக்க. கூட்டு குடும்பமாக இருக்க முடியலம்மா, அதான் பிரச்சனை. ஊரில் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தம்பி, பெருமையா மொத கேஸை என் மேலே தான் போட்டுருக்கான். சொத்தை பிரித்து கொடு. 40 ஏக்கரா அவருக்கு 10 ஏக்கரா விற்று படிக்க வச்சார் அவர். அன்னைக்கு இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்களுக்கு 2 பசங்களாச்சா, எப்படி இருக்கான்? 25 வயசுல மொதல் பையனை கல்யாணம் பண்ண தம்பி, பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான். சரி, எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே. 2ஆவது பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிங்கண்ணே? 27 வயசுல பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன். மொதல் பையனை விட 2ஆவது பையன் நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். சார், நாட்டில் நடக்குதா இல்லையா சார்? மேடையில் பேசுறாங்களா, தாயை காப்போம், தாய் தான் உலகத்துக்கு மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லை என்றால் யாரும் இல்லை. 2 பிச்சைக்காரம்மா முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தா நான் ஏன் பிச்சை எடுக்கணுச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாயை மூட்டு, அவன் தான் என் பிள்ளை. சார், வாழ்க்கையுடைய நிறை குறைபாடுகள் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கிற சூழலை பற்றி பேசுமான்னா, என்னைக்கோ இருந்து வந்து நாங்கள் பண்பாடை பாதுகாக்கிறோம், நாங்கள் என்ன அடகு வச்சுட்டு போகிறோம் நான் சொன்னோம். சார், எங்களுக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க சார். ஆனால் இன்னைக்கு அப்படி வாழ முடியுதா? யதார்த்தத்தை பேசுங்க சார். பையன் ஒன்றும் இல்லை சார், அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்றா அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வந்தா பையன் தனியாக போகிறானா இல்லையா? அங்கே யார் அவனுக்கு ஃபோன் விட்டு டவர் வச்சுருக்கா? தனியாக போடுறாங்க? இல்லை, தனித்தனியாக வாழ்வது தான் இன்றைக்கு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துடாதீங்க. ஊரில் ஒரு டெய்லர் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணார், வழக்கமாக தெரியும் டைலர் பழப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. இந்த தீபாவளி பொங்கல்னால் ரஷ்ஷாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு கடைசியாக அவர் எல்லாருக்கும் துணி தைச்சி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு துணி தைக்க முடியல, ஒரு 6 அடிக்கு பேண்ட் இருந்தது. கடைசியாக கட் பண்ணி அவரால் தைக்க முடியல. அவங்க அம்மாட்ட போய் கேட்டார், அம்மா நீயாவது தைச்சி கொடுக்குறியா? மாறா கை வேலையாக இருக்கேன்னு அந்த அம்மா. மனைவிட்ட கேட்டார்,
நானே பழையாறு சுட்டுட்டு இருக்கேன், உன் தங்கச்சிட்ட கேளு. தங்கச்சிட்ட போய் கேட்டாரு, அம்மா நான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லுங்க. பொண்ணு வேலை பார்த்துருந்தா, இவரே பண்ணார். 2 அடியை கட் பண்ணார், தச்சார், வச்சார், படுத்தார், தூங்கிட்டார். 10:45 மணிக்கு அவங்க அம்மா எழுந்திரிச்சு, 1000 தான் நம்ம பிள்ளை, நாம தான் செய்யணும்னு பேண்ட் எடுத்தது 2 இன்ச்சு கட் பண்ணிச்சு, தச்சிச்சு, வச்சுது, படுத்து தூங்கிடுச்சு. 1:45 மணிக்கு அவங்க ஒய்ஃப் எழுந்திரிச்சிச்சு. நம்ம வீட்டுக்காரரு நம்மளை விட்டால் வேறு யார் செய்வார்னு அவரும் வந்தார், 2 அடியை கட் பண்ணார், தச்சார், வச்சா, படுத்து தூங்கிடுச்சு. 3:45 மணிக்கு அவங்க தங்கச்சி இருந்தது, நம்மளை கட்டி கொடுக்க போகிறவர். 1000 நாள் நம்ம அண்ணன் என்ன, அவளும் எடுத்தா 2 இன்ச்சு கட் பண்ணா, தச்சா, வச்சா, படுத்து தூங்கிட்டா. 4:45 மணிக்கு அவங்க பொண்ணு எந்திரிச்சிது. நம்ம அப்பா நம்ம செய்யாமல் யார் செய்வானோ அதுவும் எடுத்து 2 இன்ச்சை கட் பண்ணது, தச்சு, வச்சு, படுத்து தூங்கிடுச்சு. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு பேண்ட்டை போட்டால் பேண்ட்டு டவுசராக மாறிடுச்சு. சார் கூட்டு குடும்பம் இப்படி தான் சார் இருக்கு. ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருட போனான். திருடன் புருஷன் முட்டாட்டி 2 பேரும் கட்டிட்டு வாயில் துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாத்தையும் திருடிருக்கான். வீட்டுக்காரன் இருக்கான். சரி ஏதோ சொல்ல வரான்னு துணியை எடுத்துட்டு, ஏன்னா சொல்ல வர, நீ என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏற்ற உடைய பங்காளி வீடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ, இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை செக் பண்ணும்போது அவன் என்னை பார்த்து நக்கலாக சிரிப்பான் இருக்கான். அப்போ தான் திருடன் சொன்னான், நான் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சான். சார் எல்லாம் ஒன்றா தான் சார் இருந்தான். 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி ஒன்றா தான் இருந்தான். எப்போ பிரச்சனை வந்தது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மகராசி எப்போ கல்யாணம் பண்ணானோ அப்பயே பிரச்சனை வந்தது. இன்னும் உன் வீட்டுக்கு வந்தது இல்லை என் வீட்டுக்கு வந்தது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நாருது. உண்மை தானே சார்? அண்ணன் தம்பி கூட கள்ள புருஷ மாதிரி பேசிக்கிறாங்க சார். ஏய் வை வை வை, பொட்டாட்டி வரா வையே. ஏன் பிரச்சனை? கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் நம்மால் என்ன உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம். ஏன் பிடிக்கலாம் வெளியே வந்துருக்கா? அதான் 1000 பத்திரிக்கை அடித்து எல்லாம் பண்ணியாச்சா. அங்கே போய் ஆரம்பிப்பேன் நம்மால். இப்போ எப்படி பாடுவான் தெரியுமா? தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு நான் இருக்க ஒன்னப்பில் நாம் பறிச்சே தாமரைய புன்னவனத்தினிலே வேண்ட குயில் கூவையில் என்னுடைய வேதனைய நாரிஞ்சே உங்கழத்தில் மாலையிட 1 தோள தொண்ட என்ன தவா செஞ்சேனோ ஏ மாமா வண்ண கிளி கைய தொண்ட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே மாணி உள்ள மட்டும் வழியே மாணி இஞ்சி ஈடு பழகி மஞ்சாச்சவ பழகி. யாராவது தட்டினா தட்டிடுங்க. இப்படி குட்டை வந்து பட்டன் நிறுத்தினா பயமா இருக்கா இல்லையா? கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய சொந்த பந்தங்களாம் ஏற்பாடு பண்ணுறது தான் சார். ஆனால் கல்யாணம் பண்ணி 2 பேர் யார் வாழணும்? புருஷன் பொண்டாட்டி அவங்க தானே சார் வாழணும். புருஷன் பொண்டாட்டி வாழும்போதே நீங்கள் கொடுக்க வந்துட்டீங்கன்னா, அதுவும் மாமியார் மருமக பிரச்சனைன்னு ஒன்று இருக்க. அன்றைக்கெல்லாம் என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவுக்கு காலாமிக்கு விட்றான். ஒரு வேளை சேர்ந்துட்டாங்க பிறகுன்னு, நேற்று வரைக்கும் சண்டையாக இருந்தது, இன்றைக்கி சேர்ந்துட்டீங்களான்னு உங்கள் அம்மா காலாமுக்கு சொன்னாங்க. நாளைக்கு கையம்முக்கு சொல்லுவாங்க. ஒரு நாள் கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடுவாங்க. உலகார பாவியோட குடும்பம் நடத்துகிறேன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, உலகத்திலே நீங்கள் குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எவ்வளோங்க போடுவீங்க? எவ்வளோ போடுவீங்க? அண்ணா நீங்கள் ஒரு குடுகுடுப்பார் வீட்டுக்கு வர்றாரு, எவ்வளோ போடுவீங்க? ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். ஒரு 100 ரூபா கொடுங்க. அண்ணன் நிறைய வசதியாக இருக்கார், 100 நாடு போயிருக்காரு, 100 ரூபா கொடுப்பார். அதுக்கும் கம்மியாக கொடுத்தா 3 எலுமிச்சம்பழத்தை வீட்டில் ஒட்டி போயிடுவேன். காலையில் ரத்த வந்தி எடுத்துக்கிட்டு நான் தான் அப்படி சத்தியமாக சொல்கிறேங்க. போன வாரம் குடுகுடுப்பாரன் என் வீட்டு வாசலில் வந்து நின்னா 501 ரூபா போட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் என் வீட்டில் என் பொண்டாட்டியை பார்த்து உங்கள் வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா நான் சொல்லியிருந்தா அன்றைக்கே போயிருப்பேன். யோசிச்சு பாருங்க சார், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா இல்லையா? உண்மையாக சொல்கிறேங்க சார். எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மாமியா மருமகளுக்கு பிரச்சனை வருது இல்லை? காந்திபுரத்தில் அன்னைக்குங்க ஒரு சொற்பொழிவாள அவ்வளோ நேரம் மகாபாரதம் சொல்கிறார். 3 நாளாக ஒரு மாமியாரை கூப்பிட்டு வருதுங்க ஒரு மருமக. எனக்கு உண்மையாக கண்ணில் தண்ணி வந்துச்சு. 3 நாளாக மாமியாரை கூப்பிட்டுட்டு இந்த கொட்டை பண்ணிக்கல மகாபாரதம் கேட்க வர்றியம்மா, அவ்வளோ பிடிக்குமா உங்கள் மாமியாரன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எங்கள் மாமியார் சொன்னாங்க, எனக்கு மகாபாரதம் தான் உசுரை விட்டுருவேன். நானும் 3 நாளாக கூப்பிட்டு வரேன், ஒன்றும் நடக்க மாட்டேது. சொத்து என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களே, நான் சொல்கிறது கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும்னா கரெக்டாக கைத்தட்டுங்க பாப்பா.
ஏன் தெரியுமா? எவ்வளவு கேவலமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்க, சூப்பர்ரா தங்க, வெரி குட்ரா தங்க சொல்றாரா இல்லையா? எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கைத்துடுங்க. 16 வயசு ஆட்டம் அந்த பையன் நேரம் வருவான். இவர் எப்படி மண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? பேச்சிலே நீங்கள் தானே கரெக்டாக பேசுகிறீங்க. எங்கெங்கே கைதட்டு நீங்களே தட்டி காமிச்சிருங்க. நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? எப்போ பார்த்தாலும் வல்லுவல்ல உள்ளூராரு பையன் கேட்குறான்ல. ஆனால் பொண்ணு உண்மையாக சொல்கிறேங்க, அப்பா ஒரு குறை சொல்கிறாரு. உண்மை தானேங்க? ஒரு குறை சொல்கிறாரு. எங்கே வெளியில் போனாலும் அப்பா ஃபோன் பண்ணி பொண்ணை விசாரிப்பார். என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா விசாரிக்கிறார்ல. பையனை எப்படி விசாரிப்பார் தெரியுமா? தோரா வந்துட்டாரா, அவன் வந்தே இருக்க மாட்டான். உண்மை தானே சார்? ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், குடும்பத்தில் பிரச்சனை என்று ஒன்று வருகிற போது அக்காவுக்கு ஒரு 25 பவுன் போட்டு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் வசதி கம்மியாக அந்த நேரத்தில். தங்கச்சிக்கு 50 பவுன் போடுறான்னா அந்த அக்காக்காரி சும்மா போதா? அவளுக்கு மட்டும் 50 பவுன், எனக்கு 25 பவுன் போடுறேன். கேட்குதா இல்லையா சார்? உண்மைதான் சொல்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன். ஒரு தாய் இறந்து போயிட்டாங்க சார். ஒரு தாய் இறந்து போயிட்டாங்க. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க. என்னது எதுக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? என் அம்மாவின் இறுதி ஊர்வலம் என் வீட்டில் தான் போகணும்னு அண்ணன் சொல்கிறான். என் அம்மாவின் இறுதி ஊர்வலம் என் வீட்டில் தான் போகணும் தம்பி சொல்கிறான். என் அம்மாவின் இறுதி ஊர்வலம் என் வீட்டில் தான் வரணும்னு அண்ணன் சொல்கிறான். என் வீட்டில் தான் போகணும்னு தம்பி சொல்கிறான். அம்மாவின் பிணம் அனாதை இல்லத்திலிருந்து வந்து கொண்டு இருந்ததுன்னு எழுதினான். இருக்கிற வரைக்கும் வச்சு சோறு போடல சார். செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன கொண்டு வரனா? சொத்துக்கும் டெத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது. சொத்துன்னு ஒரு வார்த்தை இருக்க வரைக்கும் இன்னைக்கு பங்காளியெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றான்னா அந்த காலத்தில் போய் கூட்டு குடும்பம் எப்படிங்க பேச முடியும்? உண்மையாக சொல்கிறேன் சார். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் மதிப்பு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தானே மனுஷனை மதிக்கிறான். பணம் இல்லைன்னா ஒருத்தன் கேட்பானே சார். ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் வீட்டு போங்க, சார் குளிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மீடியமாக சம்பாதிக்கிறார், அவங்க வீட்டுக்கு போங்க, உக்காரு, வருவார். ஒன்றுமே சம்பாதிக்கலாம். அவன் தெண்டை கருமா இருந்தான்னு வச்சுங்களேன். யாரா சாரே, யார் சாரே, தொடப்பாட்டு எடுத்துகிட்டு வரோம். உண்மை தானே சார்? 50 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறாரு, 100 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறாரு, 500 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறாரு. நாம தான் சார் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறோம். அண்ணன் பணக்காரனா இருந்து தம்பி ஒன்று கொஞ்சம் கீழே இருந்தா தம்பினே சொல்ல மாட்டான் சார். அதுக்கு கீழே இருந்தா யாருன்னே சொல்ல மாட்டான். அந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படியே பாச பிணைவா இருக்கீங்களா? அப்படியே வந்து உள்ள வந்து பண்ணிடுறீங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல எப்படி தெரியுமா வாழணும்? உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் வந்து இன்னைக்கு சொத்துக்களால் வாழ்க்கணும், சொந்தங்களால் வாழணும் பேச்சுக்கு சொல்லலாம். ஆனா பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே. ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்கிறதுனால அவன்கிட்ட பண்பாடு இல்லை, அவன் ஜீனுக்குள்ள அந்த பண்பாடு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணன் தம்பி நம்ம ஊரில் 10 வருஷமா பேசாமல் இருப்பாங்க. உண்மை தானே? இருப்பாங்க, எல்லா குடும்பத்திலும் இருப்பாங்க சார். என் குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 10 வருஷமா பேசாமல் இருப்பாங்க. ஆனால் எது தெரியுமா நம்ம பண்பாடு? அண்ணனை முகம் தெரியாத எவனோ ஒருத்தன் அடிச்சான்னா தம்பி பார்த்துட்டு போக மாட்டான் சார். பார்த்துட்டு போக மாட்டான். என் அண்ணனை அடிக்க நீ யாரான்னு இறங்கி அடிப்பான்ல, அதுதான் நம்ம பண்பாடு. கூட்டு குடும்பமாக உள்ள உட்காந்து கூட்டு வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள், பொரியல் வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். சார் உண்மையாகவே பொண்டாட்டி சமைக்கிறது சாப்பிட முடியுதா சார்? எங்கள் அம்மாலாம் சமைச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். ஏமா பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நான் கேட்பேன், நீ சாப்பிட்றத யாராவது கண்ணு வச்சுருவாங்கடா. போன வாரம் என் பொண்டாட்டி அதே மாதிரி உட்காந்துருந்தான். என் அம்மா மாதிரியே உட்காந்துருக்கிறேங்கிறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் நீயே தின்றுவிடா. ஆனால் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையில் எது சந்தோஷம் தெரியுமா? ஒன்றே உங்களுக்கு சொல்ல சார். சார் உங்களுக்கு இயல்பாக சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் கூட இருப்பாங்க. நீங்கள் தோற்று போனால் உங்கள் கூட இருக்க ஒரே உறவு உங்கள் மனைவியை தவிர உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் நீ வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. தன்னந்தானி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே, என்ன விதியோ
அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கண்ணிலே பூவும் பூக்குதே, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான். ஒரு வீடு கட்டினேன். எங்க மாமா வந்தார் கிரகப்பிரவேசத்துக்கு. என்ன மாப்பிள, என்ன வீடு கட்டடா, இந்த டிவியில் வரையாதான் அவனுக்கு பொறாமை. அதில் இல்லை நல்ல நல்ல வீடாக இருக்க, என்ன சிமெண்ட் போட்டேன்? சிமெண்ட் பேரை சொன்னேன் சார். மெட்ராஸில் 13 மாடி கட்டுறேன், கீழே வந்து அதே சிமெண்ட்ரா. நல்லா இருந்தா சொந்தக்காரன் கூட பிடிக்காது, ஆனால் கடைசி வரை என் கூட இருந்து எச்சிகளை எடுத்தவன் யார் தெரியுமா? என் நண்பன் தான் என்பதை என்னால் மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல நண்பர்களோடு இருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக இருவீங்க. சொந்தக்காரன் அப்பப்போ வந்துட்டு போட்டோம், அதான் வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்லி வந்துட்டு போகும்போதே ஒரு குண்டை வச்சுட்டு தான் போவான். குண்டுனாலே எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனால் வத்தலை கொண்ட ரசிகர்களை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லை. அவ்வளோ அருமையாக ரசிகர்கள் என்று சொல்லி மிக அருமையாக ரசித்தேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி, உலக நாடு முழுவதும் போயிருக்கார், 100 நாடு. அண்ணன் அடுத்த நாடுக்கு போகும்போது என்னையும் கூட்டு போகணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அழகாக ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு பரபரப்பு உண்டு பண்ணி கூட்டத்தில் ஒரு அப்படி சலசலப்பு கலகலப்பு அதெல்லாம் வேணும். ஏன்னா உலகத்தில் பணக்காரன் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் பணக்காரன். நம்மளை பொறுத்த மட்டுக்கும் எவனுமே வாழ்க்கையில் திருப்தி அடைவதே கிடையாது. அவ்வளோதான் கோடீஸ்வரனே கிடையாது. நண்பரை பற்றிலாம் சொன்னார். இந்த கையும் ஐயும் போல இருக்கணும் நண்பர்கள், கையும் கண்ணும். ஏன் கையும் ஐயும் போல நட்பு இருக்கிறனால நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாருன்னா, கையில் அடி போடும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும், கண்ணிலேருந்து தண்ணி வரும்போது கை போய் உடனே துடைக்கும். அதுதான் கையும் ஐயும் போல இருக்கும். வழி சொல்ல 10 பேர் வருவான், ஆனால் வழி சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டேன். ஆனால் நண்பர் சரியாக சொல்வார். இப்போ கூட பாருங்கள், என் நண்பருங்க வந்திருக்கார். இது வரைக்கும் எந்த பட்டிமன்றத்துக்கு வந்ததில்லை. இவன் என்ன தான் பட்டிமன்றம் பேசுகிறாங்கன்னு செக் பண்ண வந்திருக்கார். பலன் எனக்கு சிறப்பாக சொன்னார். கூட்டு குடும்பத்தில் எப்பவுமே குழப்பந்தான் இருக்கும், எதவாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கேட்பேன் பாட்டிகிட்ட, பேரனே பாட்டி ஏன் பாட்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? நாளைக்கு செத்தா நீ தாண்டா கொல்லி போடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி அப்படின்ட்டு. என்ன நாளைக்கு 6 மணிக்காடா போகிறேன். இன்னொருத்த ஓடியாந்து அவங்க பாட்டி கண்ணை இப்படி மூடுறான். ஏப்பா நீங்கள் கண்ணை முன்னாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் தொகுத்து அழகாக பேசியிருக்கார். இவ்வளோ விஷயம் சொன்னால் கூட இந்த கூட்டு குடும்ப கொசி என்ன தான் சொல்கிறாங்கன்னா, கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தது எங்களுடைய முன்னோர்கள், அவங்க கூட இருந்தால் எங்களுக்கு நல்லது, என் மகனுக்கு நல்லது, என் மகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தருவாங்க. மரியாதை இருக்கா சார்? எங்கள் தாத்தா இருக்கும்போது சொல்லுவார், டேய் ஊரா அலைகிற உச்சந்தலையில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் வச்சு குளிடா, நல்ல குளிர்ச்சி அப்படின்றார். எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லையேன்னு சொல்லி எடுத்து வீட்டில் போய் கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னே. அது ஆஃபீஸ் போயிருப்பா, 5 மணிக்கு தான் வரும். ஏமா நான் உண்மையான விளக்கெண்ணெய் அது இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா. இதுதான் சார் தனி குடும்பத்தில் உள்ள லட்சணம். அடுத்து ரெடி ஆகிட்டாங்க. உண்மையிலேயே அவங்கள விட இந்த இடத்துல சொல்லியானா அவங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்மராஜன் பேர். உண்மையிலேயே இன்றைக்கும் கோயில்பட்டியில் ஒரு 20-30 வீட்டில் அடுப்பெரியுதுன்னா அதுக்கு அவங்க அப்பா தான் காரணம். ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நாள் வராட்டியும் பதறிடுவாங்க, தர்மராஜ் எங்கப்பா இருக்க, வெண்டிக்காய் குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு, எங்கே இருக்க, இந்த வாரம் டியூஸ் பெட்டியோட கீழே விழுந்து கிடைக்கன்னு சிலிண்டர் அங்கேயே வெடிச்சிருக்கு. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கும். அதான் இது நகைச்சுக்காக சொல்கிற வேற. இன்றைக்கும் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 70-80 பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் டிராஃபிக் போலீஸு. இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு ஒதுக்கி விடுறது இப்படிலாம் இருக்கும். அதனால் கூட்டு குடும்பத்தில் எப்பயுமே பாருங்கள், ஒரு கூட்டாஞ்சோறு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எத்தனை பேருக்கு, நான் மதுரை மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் கூட்டாஞ்சோறு. அந்த தெருவில் எல்லாரும் சோறு கொண்டு வருவாங்க, சின்ன சின்ன இதில் ஒன்றா போட்டு அப்படி பிசைஞ்சு ஒரு உருண்டையாக சாப்பிடும்போது கிடைக்கிற சுவை இன்ன வரைக்கும் நான் அனுபவிச்சே கிடையாது. அதுதான் அதுக்கு பேர் கூட்டாஞ்சோறு. கூட்டாக இருக்கும்போது தான் சார், தனி மரம் தோப்பாகாது. ஒரு 10-15 மரம் இருந்தால் தான் அந்த இடத்துல போய் உட்கார ஆசைப்படும். அது எங்கே இருக்கும்னா எங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் என்று சொல்லி அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்க. மூத்த
இனமாய் முதலில் விழித்தோம் ஆண்ட இனமே எழுந்து விடு இனி சிறகை விரித்து வானில் பரப்போம் தரணியில் தமிழனை ஆடவிடு களம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி கல்வி மொழியில் தமிழில்லை ஆட்சி மொழியில் தமிழில்லை அலுவல் மொழியில் தமிழில்லை சில அயலார் மொழியே நம் தொல்லை நீதி மொழியில் தமிழில்லை வீதி மொழியில் தமிழில்லை கோவில் மொழியில் தமிழில்லை பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் தமிழ் வணக்கத்துடன் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது உங்கள் அன்னபாரதி. உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வலிமை நிறைந்த வத்தலகுண்டு மக்களுக்கும் சிறப்பான புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நடுவர் அவர்களே, ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன? குளிச்சுட்டு கோவிலுக்கு போனா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால்வாயில விழுந்து கிடந்தா அதுதான் ஆங்கில புத்தாண்டு. ஒரு புத்தாண்டு அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டத்துல பயங்கர கூட்டம் சார். ஒரு சர்ச்சில் பயங்கர கூட்டம். உள்ள இருந்து ஃபாதர் வெளியே வேகமா ஓடி வந்து, என்னப்பா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சர்ச்சில் இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், புத்தாண்டு அன்னைக்கு சர்ச்சில் ஃபாதர் ஆசி வழங்குவார்னு சொல்றதுக்கு பதிலாக ஏசி வழங்குவார்னு எழுதி போட்டாங்க. பூராரும் ஏசி வாங்க வந்திருக்காங்க சார், அதனால தான் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த புத்தாண்டிலே பல பிரச்சனைகளோடு தான் ஆரம்பிக்கிறது நடுவர் அவர்களே. புத்தாண்டாது நீ உள்ள வருது உறுதி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க சொன்னா பூ இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால பூக்களின் பெயரை சொல்லியே உங்களாம் பூரிப்படைய வைக்கலான்னு இருக்கிறேன் சார். சொல்லுங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெரு மூங்கிற்பூ, கூவிலம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, குன்றிப்பூ, முருகுளைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, குரளைப்பூ, குவளைப்பூ, கோடல்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவம்பூ, தணக்கம்பூ, தாளம்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, தோன்றிப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்தைப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைம்பூ, எருக்கம்பூ என்ற 100 வகையான தமிழ் பூக்களோடு சிரிப்புவையும் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் நகைச்சுவை நடுவர் மதுரை முத்துசருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களோடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்க வரும்போது பேசாமே இருந்து தானா வாய்க்குள்ளே 3 நாள் இதே தான். கூட்டு குடும்பத்துக்கு ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்காட்டா சொல்லட்டுமா? சொல்லு. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே புரியும் கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசம். நடுவர் அவர்களே, எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறீங்க. சிங்கிள் சொல்லுங்க சார். சிங்கிள் சிங்கிள் எல்லாரும் சொல்லுங்க. சிங்கிள். ஆமா, பெரிய ஸ்போக்கன்ஸ் நடத்த வந்திருக்காங்க. நாங்க பேனா வேப்பரோட வந்திருக்கோம். சிங்கிள் சிங்கிள். அவன் ஜங்கிள்னு எந்திரிச்சு ஓடிடுவான். சிங்கிள் எல்லாரும் சொல்லுங்க. உதடுகள் ஒட்டுதா? இல்லைங்க. மிங்கிள் எல்லாரும் சொல்லி பாருங்க. உதடு ஒட்டுதா இல்லையா சார்? மிங்கிளாக இருக்கக்கூடியதான் எங்களுடைய கூட்டு குடும்பம் அப்படின்ட்டு சொன்னா, எலி வளையானாலும் தனி வளை வேணும்ட்டு இந்த 2 பேரும் வந்து பேசிட்டு போனாங்க. நான் கேட்குறேன், அது எலிக்கு பொருந்தும், எரும மாடு மாதிரி இருக்க பழனி சாருக்கு எப்படி பொருந்தும்னா என்னுடைய கேள்வி சார். தனி குடும்பம்னு பேசுறாங்கல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 3 பேர் திருன்னு முழிக்கிறீங்களே, அதுவும் மலர்வழியக்காலாம் கண்ணை சொக்கிட்டு இருக்கிறீங்க. தனி குடும்பம்னு பேசுறீங்கல்ல, நீங்க எல்லாம் தனியாவே பிறந்து
தனியாவே வாழ்ந்து தனியாவே சாப்பிட்டு தனியாவே செத்து போறதுல என்னங்க சுகம் இருக்கிறதா என்னுடைய கேள்விங்க. தனி குடும்பம்னு பேசுறவங்க எதுக்கு வத்தலகுண்டு முதல்ல வந்தீங்க? எதுக்கு ராஜ் டிவிக்கு வந்தீங்க? பேசாம உங்க வீட்டு டிவி பெட்டியில போய் உட்காந்து தனியாவே குரங்கு மாதிரி குத்த வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதாங்க. கூட்டு குடும்பமாக வத்தலகுண்டுல இத்தனை ரசிகர்கள் முன்னாடி பேசும்போது இத்தனை கைத்தட்டல்கள் தான் ஒரு பேச்சாளரை உருவாக்கும் என்று சொன்னால் அதுதான் கூட்டு குடும்பம். இன்னைக்கு ஆசிக்கு வந்து முதல்ல இந்த மேடையில பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேரை சுத்தி கைத்தட்டல் கொடுத்து உற்சாகம் பண்றாங்க. அதுதான் வீட்டுக்குள்ள இருக்கும்போதாவது நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேம்மா. வெளியே வரும்போது என்னென்ன தெரியுமா, நேற்றெல்லாம் 3 மணிக்கு ஒருத்தன் 3 மாத குழந்தை கையில் வச்சுக்கிட்டேன் பேசுகிறேன். சார், முத்து சார், உங்கள் பெரிய ரசிகன் சார், இவன் உங்கள் நிகழ்ச்சி வந்தால் டிவி ஒன்று விட மாட்டானே. 3 மாதங்க உள்ளே கிடக்க அங்கே 3/4 கிலோவில். அவன் என்னுடைய தீவிர ஃபேனா. உங்கள் நிகழ்ச்சி பாருங்களேன், அப்படி பார்த்தீங்களா சொல்கிறேன் பாருங்க. உங்கள் ஜோக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, நடக்கும் கண்டிப்பா. அதை விடுங்க, சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தனியாக இருந்தால் என்ன நடக்கும்னு பாருங்க. வெளியே வரேன், ஒரு 10 பேர் செல்ஃபி எடுத்தாங்க, ரைட். இப்போ இந்த ஹோட்டல்லேருந்து இப்படி வரும்போது குடுகுடுன்னு குறுக்கு பாதையில் வந்து ஒரு 2 பேர் பச்சைக்கு ஒரு 10 செல்ஃபி எடுத்தேன். எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன், சார் எனக்கு படவடன்னு வேர்த்துருச்சு சார். என்ன சார்? எடுத்துட்டு சொல்கிறேன், நீங்கள் யாருன்னே அப்படின்னா. இதை விட என்ன சார் இந்த கும்பலில் வந்தால் எவ்வளோ விஷயம் சார். ஒருத்தன் சொல்கிறேன், 40 வருஷமாக உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறேன் சார். நான் ஆரம்பித்தே 20 வருஷம் தான். ஒருவேளை எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கானான்னு தெரியல. அவ்வளவும் கேட்டுட்டு உங்கள் ஜோக்கூரம் தரவா தெரியும் சார், எல்லா ஜோக்கும் தெரியும், நீங்கள் ரோபோசங்கர் தானே அப்படின்னா. அதுவும் வந்து எங்கள் மலர்வழி அக்கா வந்து பேசினாங்க, என் வீட்டில் எடிசன் ஃபோட்டோவை பூஜை அறையில வச்சு கும்பிடுறானா. மனசாட்சி இருக்காக்கா? என் வீட்டுக்காரை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமாக்கா? உண்மையிலேயே என் வீட்டுக்காரருக்கெல்லாம் நான் கோவில் கட்டணும் சார். பொது நலத்தில் இன்னைக்கு நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் இப்படி கெத்தா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய கணவர். அந்த கோயில் கட்டுறப்ப கும்பாசுக்கு எங்களை கூப்பிடுங்க சார். என் வீட்டுக்காரோட இருக்குது ஏன் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது மகிழ்ச்சின்னு நான் சொன்னேன் தெரியுமா? என் வீட்டுக்காரரை போட பொது நலம் யாருக்குமே இருக்காதுங்க. பொது நலம்னா மனுஷன்னா அவர் மனுஷங்க. நீங்க எல்லாம் பைக் வச்சிருக்கீங்களா சார்? பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? என்னது? சாமி துணைன்னு வச்சிருக்கீங்களா? நீங்க பைக் வச்சிருக்கீங்க, என்ன போர்டு சார்? அம்மா துணை, அம்மா போட்டோ வச்சிருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் ஒரு பைக் வச்சிருக்காரு சார். பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்காரு தெரியுமா சார்? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு எழுதி போட்டிருக்காரு சார். முதல்ல மலர் விழுதா இருப்பிருக்காங்க. அக்கா வந்துட்டு சொல்றாங்க, கூட்டு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள். அன்னைக்கு போற நாகர்கோவில் உங்க பட்டிமன்றம் வந்திருந்தோம். அவங்க வீட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணும்போது பயங்கர சிரிப்பு சத்தம். இது சிரிப்பு சத்தம் மாதிரி தெரியல, இது ஏதோ கோமாளியோட கூட்டம் மாதிரி தெரியல. மலர்வழி அக்கா வீட்டை கிராஸ் பண்ற ஒரே சிரிப்பு சத்தம். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. தனி குடும்பத்துல இருந்துகிட்டு ஒரு கணவனும் மனைவி அக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கூப்பிட்டு கேட்டேன், அப்படி என்னக்கா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது ஒரே சிரிப்பு சத்தமா கேட்குதுன்னு கேட்டேன். அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் சிரிப்பு சத்தமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை பாரதி. கோவம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர சண்டை. அன்னைக்கு நடந்த விஷயம் இதுதான். பயங்கர சண்டை வந்துச்சுன்னா என் வீட்டுக்காரு ஒரு பாத்திரத்தை தூக்கி வீசுவார். அந்த பாத்திரம் என் மேலே பட்டுச்சுன்னா அவர் சிரிப்பார், படலைன்னா நான் சிரிப்பேன். இந்த சிரிப்பு சத்தம் தாண்டி மாறி மாறி கேட்டுச்சு அப்படின்ட்டு சொன்னா இது என்ன உங்களுக்கு தனி குடும்பம் ஒரு சந்தோஷம் நீங்க சொல்றீங்க? எங்க தனி குடும்பத்துல ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்குமா? வீட்டை கட்டுறீங்க, வீட்டை நம்பாம கதவை வச்சான், கதவை நம்பாம பூட்டை வச்சான், பூட்டை நம்பாம சாவியை வச்சான், சாவியை நம்பாம ஒரு சிசிடிவி கேமரா வச்சான், சிசிடிவி கேமரா நம்பாம ஒரு செக்யூரிட்டி மேனை வச்சான், செக்யூரிட்டி மேனை நம்பாம ஒரு நாயை வச்சான். இத்தனையும் வச்சு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இது எதுவுமே வேண்டாம். அத்துணை தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பன் சித்தின்னு சொந்தக்காரங்களோடு கூட்டாக இருக்கும்போது கதவை திறந்தே போட்டிருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, அடவத்தல குண்டு கூட்டமே, அன்பில் நாளையும். சமையலே பிரச்சனை. சமையல் உங்களுக்குலாம் முதல்ல தனி குடும்பத்தில் தெரியுமா? முதல்ல சமைக்க தெரியுமா? கூட்டு குடும்பத்தில் எங்க பாட்டி அப்படி வச்சாங்கன்னா, அவ்வளவு தூரம் வத்த குழம்பு வச்சாங்கன்னா வத்தல குண்டுக்கே மணக்கும் சார். அப்படி மணக்கும் சார். அப்படி மணக்கும்னா நீங்க எது ஸ்ப்ரேயரே அடிச்சு விடுவீங்களா? இல்ல சார். ஆனா எனக்கு சமைக்கவே தெரியாட்டாலும்
யாராவது இன்னைக்கு வந்து சமைச்சிருவாங்கன்னு கூட்டு குடும்பத்துல ஒரு நிறைவு இருக்கும். அன்னைக்கெல்லாம் நான் சப்பாத்தி வச்சிருந்தேன் சார். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பயங்கர சண்டை. ஏன்? சப்பாத்தி வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். அது போதும். இந்த தனி குடும்பத்துல வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் நீங்க கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பத்துல தாத்தா பாட்டியோட இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தனி குடும்பத்துல கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில், அம்மா அப்பா வெளியூரில், பேரம் பேத்தி பள்ளி விடுதியில், அனாதையானது வீடு என்று சொன்னால் அதுதான் தனி குடும்பத்தனம். ஆனா கூட்டு குடும்பத்துல அப்படி இருக்கா சார்? சுக்கு பாட்டியை பத்தி அக்கா கேவலமா பேசினாங்க. இந்த சுக்கு அப்படிங்கிறது எவ்வளவு விஷயம் தெரியுமா? ஒரு பாட்டி வீட்டில் இருந்தா ஏன் ஒரு மருத்துவச்சி இருந்தான்னு சொன்னாங்க. சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதனமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு பாட்டி இருந்தா தாங்க நீங்க உயிர் வாழ முடியும். அதுதான் கூட்டு குடும்பம் நாங்க சொல்றாங்க. குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்குவது. ரெண்டாவது, பேசாமலேயே பெருசாக்குவது. நீங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு இருந்துச்சுன்னா அந்த சண்டையை சமாதானம் பண்றதுக்கு அங்க யாரு நாதி இருக்கா? எங்க உடம்பு சரியில்லைன்னா பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? இப்ப பழனி அண்ணெல்லாம் பொங்க பணமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு கூட்டு குடும்பம் இல்லைங்க. மனைவியோட சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டு இப்படி மல்லாக்க கிடக்கிறார். ஆனா கூட்டு குடும்பத்துல நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா இப்படிலாம் இருக்குமா? அந்த தொப்பைக்கு காரணம் மனைவியோட குப்பை சமையல். ஆனா தொப்பை வந்துருச்சு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க, கவலையே படாதீங்க. ஆமா, தொப்பை குறைப்பதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் சொல்றேன் சார். இந்த வத்தல கொண்டல புதுமையாக சொல்றேன், தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொப்பை குறைப்பது எப்படி? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க தொப்பை சின்னதா தெரியும். இதுக்கு இவ்வளவு பில்டப்பு, இவ்வளவு கூட்டு குடும்பத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது சார். தாத்தா ஒரு பக்கம் கொரட்டை, மாமா பக்கம் ஒரு பக்கம் கொரட்டை, பெரிய இன்ஜின் வண்டியே கிளம்புன மாதிரி இருக்கும். சிலர்லாம் மியூசிக் மாதிரிலாம் கொரட்டை விடுவான். அதுவும் தலானியெல்லாம் கடந்து குப்புறக்கு படுத்து கொரட்டை விட்டாருன்னா பஞ்சா பறந்து எதிர்த்து வீட்டுக்கு போகும். அந்த அம்மா போன லட்சுமி உன் புருஷனை எழுப்பி விடுறியே, நாளைக்கு எதில் தூங்குவீங்க, எல்லா பஞ்சும் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படி. அதே போல கூட்டு குடும்பத்துல பணம் இருந்தாதான் சொந்தக்காரன் அவங்கள மதிப்பாங்கன்னு ஒரு விஷயத்த பழனி என்ன சொன்னாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கறேங்க, பணம் வச்சிருக்கிறவெல்லாம் பணக்காரனா? பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா? கிடையவே கிடையாதுங்க. எவன் படுத்த உடனே நிம்மதியா தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். பணம் வச்சிருக்கவனா பணக்காரனா? எவன் சொந்தக்காரனோடு வாழ்கிறானோ அவன் தான் பணக்காரன். சார், குழந்தைகள் வளர்ப்பு தனி குடும்பத்துல எப்படி இருக்கும், கூட்டு குடும்பத்துல எப்படி இருக்கும்? ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு. சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன்க்கா அப்படிங்கிறான். பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், குழந்தைகளின் கையில் தயவு செய்து செல்போனை கொடுக்காதீர்கள். அதுவும் இந்த ஆன்லைன் கேமும் விளையாடுறாங்கல்ல, தயவு செய்து அதை அடிமைப்படுத்தாதீர்கள். அது ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிட்டு, ஆன்லைன் கேம் விளையாடாதீங்கடா. ஒரு நாள் ஜெயிப்ப, இன்னொரு நாள் தோப்பேங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமாக்கா? அதனாலதான்க்கா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறேன் அப்படிங்கிறான். எப்படி யோசிக்கிறான்? அப்ப அந்த பையனை வழி நடத்துறதுக்கு ஒரு தாத்தா பாட்டிங்கிறது வேணுமா வேண்டாமா? இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கமாகும். குடும்பத்துல பிரச்சனையா? ஒன்னே ஒன்று சொல்றேங்க, குடும்பத்தோடு உட்காந்து மனசு விட்டு பேசினாலே போதுங்க. உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கும், மனசு சரியில்லைன்னு ஜோசியர்கிட்டையும், பொண்டாட்டி சரியில்லைன்னு கோர்ட்டுக்கும், பிள்ளை சரியில்லைன்னு ரோட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. எங்க அந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை பத்தி ஒன்று சொன்னீங்க. எல்லாருமே மாமியார் மருமகள் சண்டையை சொன்னீங்க. ஆனா மாமியார் மருமகளுடைய ஒற்றுமையை நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நானும் அக்கா மலர் அக்காவும் பஸ்ல வந்துகிட்டே இருக்கோம், திடீர்னு அக்காவுக்கு ஒரு ஃபோன், ட்ரிங் 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 ட்ரிங். இது டெலிஃபோன் இல்லை, அங்கே எப்படி பஸ்ஸில் டெலிஃபோனை கொண்டு வந்துச்சு? என்னன்னு அப்படி எடுத்து பார்த்தா பேய் காலிங். என்னதுக்கா பேய் காலிங்? அது வேற யாரும் இல்லடி, என் மாமியா தான். அதான் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. கொஞ்ச தூரம் தாங்க பஸ் கிராஸ் ஆச்சு, பிசாசு காலிங்னு வந்துச்சு. ஏக்கா அதுவாது பேய், இது என்ன பிசாசு? அது வேற யாரும் இல்லடி, என் நாத்தனாரடி, அதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு. கொஞ்ச தூரம் போச்சுங்க, ஓ ஓ
அப்படின்னு நாய் குறைக்கிற மாதிரி ஒரு ரிங்டோன் வச்சிருந்தாங்க. இது என்ன நாய் குறைக்கிற மாதிரி ரிங்டோன் கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லை, என் சொந்த நாய், என் புருஷன் தான் அப்படிங்குது. அன்னைக்கு கார்ல வரும்போது மலர்விழிங்க செல்போன் பார்த்தா காட்டேரின்னு வருது. யாரு காட்டுறேன்? அன்னவாரி தான் அப்படின்னு. கூட்டு குடும்பத்தோட மகிமை நிறைய பேருக்கு தெரியாம நீங்க வாழ்றீங்க. நிறைய பழமொழிகள் வந்து மருவி 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 அதோட உண்மையான அர்த்தம் நம்ம தெரியாம இருக்கும். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அது அர்த்தம் இல்லைங்க. மாமியார் உழைத்தால் மண்குடம், எந்த வீட்டில் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அது பொன் குடமாக மாறும் என்பதைத்தான் தமிழன் அந்த மாதிரி பழமொழி வச்சா. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. தயவு செய்து இதை தப்பா நீங்க, இது கூட்டு குடும்பத்துக்காகவே எழுதின பழமொழி தான் இது. கூட்டு குடும்பத்துல மாமா மாமியார் சித்தி சித்தப்பா அண்ணா அண்ணி எல்லோரும் ஒன்றாக இருக்கும்போது மாமியாருக்கு அடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு மூத்த மருமகளுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மூத்த மருமக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் புருஷன் கூட வந்து படுக்கும்போது நள்ளிரவு 12 மணி ஆயிருமா. அப்போ அண்ணனுக்கு அது பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தான். ஆனா அடுத்த இளைய மருமகளுக்கு அப்படிப்பட்ட பணி சுமைகள் இருக்காது. அதனால தான் தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு பேர் வச்சாங்கன்னா இது எத்தனை பேருக்குங்க தெரியும்? வெளிநாட்டில் இருந்து எத்தனையோ பேர் ராஜ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆண்களோ பெண்களோ யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்க, தனி குடும்பம் அல்ல கூட்டு குடும்பத்தில் என் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அண்ணா அண்ணி எல்லாரையும் தேடி பார்க்கணும்னு ஏங்கி தவிக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, கூட்டு குடும்பத்தோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் காடுகளே இல்லாத நாடு கத்தார், நதிகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா, ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், காகங்களே இல்லாத நாடு நியூசிலாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு, கொசுக்களே இல்லாத நாடு பிரான்ஸ். ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு என்று சொன்னால், வெற்றிலை கொடிப்படர அகத்திய நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்ட புழுக்கையை வச்சு காடு வளர்த்தோம், காட்டுக்குள்ளே புழு வரட்ட கோழியை விட்டோம், வளர்த்ததெல்லாம் விற்காம குலதெய்வம் பேருக்கு நேர்ச்சி விட்டோம், நேர்ந்து விட்டு அதுகளை வெட்ட திருவிழா வச்சோம், திருவிழா பேரை சொல்லி உறவுகளுக்கு மத்தியில் அவளுக்கு அவன் என அவனுக்கு அவள் என பேசி முடிச்சோம். பேசி முடிச்சதுக்கு ஆதாரமா எங்க வீட்டு வெத்தலையோடு பாக்கும்னு வச்சோம்னு சொந்த பந்தங்கள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குன்னா அதற்கு காரணம் எங்களுடைய கூட்டு குடும்பமே கூட்டு குடும்பமே கூட்டு குடும்பமே என்று சொல்லி நிறைவான மகிழ்ச்சி என்று கொட்டி கிடப்பது அது தனி குடும்பம் அல்ல, கூட்டு குடும்பமே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வத்தலகுண்டு மக்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்னபாரதி. உண்மையிலே அன்னபாரதி அவர்கள் இன்னைக்கு தான் இந்த மேடையில் தான் 100 பூக்களை வரிசைப்படுத்தி என்னத்தை கண்ட இடையில 2 பூ ஏதாவது சேர்த்து விட்டுருப்பாங்க. சாமங்கி பூ, மந்தல் பூ, சாந்தல் பூ, கந்தல் பூ. நம்ம என்னத்தை கண்டோம்? நம்ம கந்தலாய் போய் கிடக்கும். சரித்தான் போல் அந்த பிள்ளை எம்எஸ்சி எம்பில் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். கடைசியில் 73 கூட முடிச்சிருக்கலாம். 100ன்னு சொல்லும்போது நம்பிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாரும் சிறப்பாக தங்களுடைய கடமையை, அதாவது பாலைவனத்தில் தண்ணீர் கிடைத்தால் அதை எவ்வளோ அழகாக பயன்படுத்தணும், சிக்கனமாக பயன்படுத்தணுமோ அதே உளவில் வார்த்தைகளையும் அவள் அழகாக சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வாய்க்குள்ளே போகிறது மட்டும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும், இனிமையாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ வாயிலிருந்து வெளியே வர்றதும் அவ்வளோ சுவையாக இருக்கணும். அந்த வார்த்தையும் நினைக்கிறதான் ஒரு பேச்சாளனுக்கு அழகு. அல்ல, அழகாக நிறைவடைந்திருக்கிறது. நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீர்களோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மூலம் நாங்கள் 7 பேரும் பெரிய மகிழ்ச்சி. ரசனையின் உச்சக்கட்டம். நாங்கள் ஒரு 60 பட்டிமன்றத்துக்கு மேலே 60 ஊர்களில் பண்ணியிருந்தா கூட முழுமையான மன திருப்தி இந்த புத்தாண்டில் எங்களுக்கு புத்துணர்ச்சி தந்தது. புது பேச்சாளரும் இந்த மேடையில் உருவாகியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறையா சொல்லும் பார்த்தீங்க, போட்டோவுக்காக புன்னகை என்று ஆகிவிட்டது. போட்டோவுக்காக மட்டும் எல்லாரும் இயற்கையை ரசிக்கிறதுக்காக யாரும் சுற்றுலா போகிறதில்ல. அங்கே ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு 4 பேருக்கு வெறுப்பேற்றுருக்கு. குற்றாலத்தில் நானும் நண்பரும் எப்படா போனேன் அப்படி அநியாயத்துக்கு போட்டா இருப்பான். பார்த்தீங்களா, சூரியன் உதிக்கிறப்ப கன்னியாகுமரிட்ட போய் ஆண்டு சூரியனை முழுங்குறாராம், அப்படி ஒரு செல்ஃபி. அப்புறம் கடல் அலைக்கிட்ட போய் அப்படி சக்குன்னு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு ஃபோட்டோ. இதுதான் மிஸ்டு கால். ஒரு வயலின் கச்சேரி நடக்குது,
சாரி, அது வேறு மாதிரி இருக்கும். நான் முயற்சி. வயலின் கச்சேரி 3 மணி நேரம் சார், திணற முடிச்சுட்டு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னாரு. தொப்புன்னு ஒருத்தன் காலில் விழுந்தான். தம்பி எந்திரிங்க சார், 3 மணி நேரம் வயலின் கச்சேரியில் சொல்லு தம்பி சொல்லுங்க, ஒரு 10-15 தடவை என் நெஞ்சை தொட்டுட்டீங்க. அவருக்கு ஆச்சரியம், கண்ணீர் ஒழுகுது. எப்போ அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு சார். அது ரசனை கிடையாது. ஆசிக்கு முதல் பட்டிமன்றாலும் கொஞ்சம் கை தட்டுறான். அடுத்த 5வது பட்டிமன்றத்தில் அவனுக்கு நான் தான் கை தட்டுறேன். இடமே பாருங்களேன், பேசும்போதே ஒரு மத நல்லிணக்கத்தோடு. அவர் பாருங்க, அண்ணன் பழனி, பேரே பழனி, ஒரு இந்து இருக்கார் பார்த்தீங்களா. அண்ணன் பாரதி, அவங்க ஒரு கிறிஸ்துவர், ஒரு இயேசு இருக்கார். ஆசிக் ஒரு அல்லா இருக்கார். ராஜன் இதெல்லாம் என்னென்றே தெரியாமல் உட்காந்துருக்கார். அவர் 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்து 2ஆல் பெருக்கி போட்டிருக்காரு. என்னென்று தெரியல சார், நான் புத்தருங்க அப்படின்ட்டு போகிறார். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் கோளாறு சொல்லுவாங்க சார். புத்தர் சிலையை வைக்க விட மாட்டாங்க தெரியுமா? என்ன காரணம்னா, அவர் பெரிய அரசராக இருந்து பெரிய செல்வ சீமானாக இருந்து வாழ்க்கையை வெறுத்து சந்நியாசம் போனதுனால புத்தர் போட்டால் வீட்டில் வைக்க மாட்டாங்க. சன்னியாசியாக போனவங்க வைக்கக்கூடாது. ஆனால் தாய்லாந்து போயிருக்கேன், 40 அடி அகலத்தில் தங்க சிலை வச்சு கும்பிட்றாங்க. அதனால் இந்த தனி குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க சார், நம்மளுக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, டாக்டர் சொக்கலிங்கம் என்பவர், நான் அவரோட அபுதாபி போயிருந்தேன் போன மாதம். அவரோட ஃபுல் டே நான் இருந்ததுனால எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது. அவர் சொல்கிறார், மனிதன் 95 வயசு வரைக்கும் மன நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. எதை பற்றியும் டென்ஷன் ஆகிங்க, கோவப்படாதீங்க, டென்ஷனே வரக்கூடாது. நான் அவரோட போகும்போது அந்த டிரைவர் வந்துட்டார், நான் டென்ஷன் ஆகிறேன். 87 வயசு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கார். முத்து வரட்டும், ஏமா போய் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ தான் யோசிச்சு, அதான் சிந்தனை. ஒன்று வேணா, ஒரு கல்யாண மண்டபத்துட்டு ஒருத்தர் வெளியே வரேன் சார், தன்னுடைய 1500 செருப்பை காணாம், பதறிட்டான். ஐயோ புது செருப்பு, கலவணி போய் கல்யாணம் விட்டு செருப்பு கூட கலவண்டும் திட்ட அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச செருப்பை எடுத்துகிட்டு போனவனுக்கு பாதிப்பு இல்லை, இவன் இதுக்கு தான் பாதிப்பு. எனர்ஜி, ரத்தம் வேகமாக ஓடுது, சூடேறுது உடம்பு. அதே கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வர்றேன், 2000 ரூபாய் செருப்பை காணாம், கதறலை கத்தலை, ஒத்த வார்த்தை சொன்னான் சார். இதான் 95 வயசு. என்ன சொன்னான் தெரியுமா? செருப்பு காணாமல் பதறல, ஒரே வரல முடித்தான். எழுதிக்குங்க, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. என்னை பார் யோகம் வரும் அன்னபாரி சொன்னாங்க பார்த்தீங்களா. பல மொழிகள்லாம் அவங்க சொன்னவங்களும் பழமொழி சொல்ல, அது வந்து அனுபவ வழியினால் சொன்னது. வழி கண்டவர்கள், வழி சொல்லுவவர்களாம் வழி கண்டனால். ஏன் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், அது ரெண்டும் அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க சொன்ன மொழிகள்லாம், கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா. மாமல்லபுரம் அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லில் ஒரு நாய்க்குட்டியை செஞ்சுருந்தா நெசத்திலே ஒரு நாய் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அங்கே நாயக்கண்டா கள்ளக்கானா, இதுதான் பழமொழி அர்த்தம். இதெல்லாம் முன்னோர்கள் சார். மாவீரர் வீர சிவாஜி எப்படி உருவானார்? தன்னுடைய தாய் ஜிஜிபாய் சொன்ன கதைகளை வீரதீர கதைகளாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டனால. அந்த வீர சிவாஜி குழந்தையா இருக்கும்போது வீர கதையாக சொல்லி அவனுக்கு வீர சிவாஜின்ற பேர் வச்சனால தான் ஒரு வீரனாகவே வந்தான். அது மாதிரி பாட்டி கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நான்லாம் கதை கேட்டேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ கதை சொல்கிறேன். ரிக்ஷாக்காரன்ற ஒரு படம் 72 வந்த படம், எம்ஜிஆர் அவர்கள். அதில் ஒரு அழகான சீன் வரும் படம் போட்டோன்னே. அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் என்ன நடக்கும்னா, ஒருத்தர் வந்து அந்த தொழிலாளி குழந்தையோடு சுட்டு கொண்டுருவான். எம்ஜிஆரும் பார்த்துருவார், வக்கீலும் பார்த்துருவார். ஆனால் அவனுக்கு கோர்ட்டில் எம்ஜிஆர் நிறுத்தியிருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, என்ன சொல்ல போகிறீங்க மாணிக்கம், என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டாரு, இனிமேல் நடக்க போத நீங்கள் தான் சொல்லணும். தனி குடும்பத்தில் என்னன்றது அவங்க சொல்லிட்டாங்க, கூட்டு குடும்பத்தில் என்னன்னு இவங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு இடையில இதனுடைய தீர்ப்பை வந்து 2026 மே 3ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனால் என்ன ஆகும்? பாட்டி இறந்தவுடன் எல்லா வீட்டிலும் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த தாத்தா 2 மாதமோ 4 மாதம்தான் அதிகபட்சம் இருப்பார். ஏன் தெரியுமா? தாத்தாவுக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரம் எது சாப்பிடுவார், எந்த நேரம் எந்த மாத்திரை கொடுக்கும்னு சொல்லி
பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதிகபட்ச குடும்பத்தில் பாட்டி இறந்தவுடன் தாத்தா இருப்பது 4 மாதமோ 5 மாதமோ. நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போகிறீங்க சார், இங்கேருந்து திருப்பதி போகிறீங்க, அதுவும் பாத யாத்திரை நடந்தெல்லாம் போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயம், தாய் தந்தையரே கடைசி காலத்தில் வேதனைப்பட வைத்து விட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது. கும்பாசத்துக்கு 1 லட்சம் கொடுங்க, நீங்களே அன்னதானம் போடுங்க, வேஸ்ட். என் மையம் இப்படி செஞ்சுட்டானே, என்னை ஒரு ஆசிப்தியில் சேர்ந்து ஒரு ஊசி போட்டு இது பண்ணாமல், எப்பா அது எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும்ப்பா, இந்த பேரிச்சம்பளம் கொஞ்சம் வாங்கிட்டு வரையா, வாங்கி தர மாட்டேன். ஆனால் அந்த இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் திதி கொடுக்குறேன்னு சொல்லி 4 கிலோ பேரிச்சம்பளம் 8 கிலோ முறுக்கு வைப்பேன். எதுக்கு? தாத்தா விரும்பி சாப்பிடுவார். அவர் என்ன சவப்பட்டியை பொழந்துக்கிட்ட வந்து எடுத்து வைக்க போகிறாரு? இருக்கும்போது கொடுத்துருந்தா கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துப்பேன். அதைத்தான் சொல்கிறது. நிரம்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். 10 குழந்தையில் ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, 10 பேரும் சேர்ந்து யாராவது அதில் ஒரு குழந்தை அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்களா அப்படின்ற அந்த காலகட்டம். கூட்டு குடும்பம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மரும என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு உங்கள் அப்பா நம்மளோட இருக்க போகிறாரா, அவர் என்ன இருமிக்கிட்டே இருக்கார், இருந்தால் நல்லாவா இருக்கும், முதல் வார்த்தை எப்படி இருக்கும். அதனால் சொல்கிறது, தனி குடும்பத்தில் நீங்கள் பெற்றோர்கள் இழந்த வாழ்க்கை என்ன சார், கூட்டாஞ்சோன்னு ஒன்று சொன்னேன், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒரு காக்கா கூடனா எங்கேருந்தே வருமோ, 5 நிமிஷத்தில் 150 காக்கா ஓடியாங்க. இதுக்கு யார் சார் சொல்லிக் கொடுத்தா? 3.5 சிவராசிக்கு அந்த ஒற்றுமை யார் சொல்லிக் கொடுத்தா? சார் கடலில் அவ்வளோ மீன் இருக்குது, அப்படியே ஒரு பருந்து வந்து ஒரு மீனை மட்டும் எடுத்துகிட்டு போகுது. தனக்கு தேவை எதுவோ அதை மட்டும் அணிவிப்பதான் 3.5 4.5 சிவராசி. நம்ம அடுத்த ஜென்மத்து வரைக்கும் வச்சுருக்கோம், மகிழ்ச்சி கிடையாது. அது சொல்கிறாங்க. அதே போல் எறும்பு போல் வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கும். எறும்பு உதாரணமாக சொல்கிறாங்க, காக்காவை உதாரணம் சொல்கிறாங்க. மனுஷன் எங்கேயாவது உதாரணமாக சொல்லியிருக்காங்களா சார்? கிடையாது. அதுதான் மாட்டு மந்தைன்னு வாங்க, ஆட்டு மந்தைன்னு வாங்க. எங்கேயாவது சிங்கம் மந்தை, சிறுத்தை மந்தைன்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா ஆடு எத்தனை இறைய போட்டாலும் அது வாட்டுக்கு ஒன்றா இருந்து சாப்பிடும், சண்டை போடாது. மாட்டு மந்தையிலையும் ஒரு புல்லுக்கட்டை போட்டு அது வாட்டுக்கு பொறுமையாக சாப்பிடும், சண்டை கிடையாது, யாரும் சாக மாட்டாங்க. சிறுத்தை புளிர்க்க கூண்டில் ஒரு இதை போடுங்களேன், பூரா சண்டை போட்டு 10 நிமிஷம் 10 சிங்கம் செத்து கிடக்கும். ஒற்றுமையாக இருக்கவர்கள் தான் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நிலையாக இருக்கிறார்கள். அதனால் சோர்ந்து வாழக்கூடாது, சேர்ந்து வாழ்வது மாதிரி ஒரு அருமையான சந்தோஷம் எதுலையும் கிடையாது. இப்போ எனக்குலாம் அவன் எங்கள் 2-3 குழந்தை இருக்குது. இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். எங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு இலக்கியங்கள்லாம் படித்தவர். இப்போ இல்லைன்னு எனக்கு ஒரு வேதனை இருக்குது. பார்த்தீங்களா, என்ன பொருளாதாரம் சேர்த்துருந்தா கூட அந்த பேரம்பேத்தி பார்த்துக்கிறதுக்கு அப்படி அந்த விரல் பிடிச்சி அவனை அப்படி நடந்து கூட்டு போகிறப்ப அவனுக்கு சின்ன சின்னதாக நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு குழந்தை வந்து கொஞ்ச மாட்டோம், திட்டுவோம், கோவப்படுவோம். ஆனால் முழு 24 நேரம் அவனை பூங்கால கூப்பிட்டு விளையாட வச்சு சந்தோஷமாக கூப்பிட்டு வருது. எப்பவுமே வழிகாட்டியாக இருப்பவர்கள், வாழ்ந்து காட்டுவோர் வேற, வழிகாட்டுவோர் வேற. நம்மளுக்கு வாழ்ந்து காட்டுவோராகவே நம்ம கூடவே இருந்தால் அது மாதிரி ஒரு சிறந்த புத்தகம், மூதறிஞர் மாதிரி, முன்னோர்கள் மாதிரி சிறந்த புத்தகம் எதுவும் இல்லை என்பதால் சேர்ந்து வாழ்வதுதான் கூடி வாழ்வது மாதிரி ஒரு ஆனந்தம் எதிலும் முடியாது சார். 30 ஆண்டு காலம் நீங்கள் தனியாக தனி குடித்தனம் இருப்பதை விட 3 ஆண்டு காலம் நீங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தீர்களா, அதில் கிடைக்கிற சுகம் எதில் இல்லை என்று சொல்லி இந்த அருமையான ஆங்கில புத்தாண்டு தினத்தில் நல்லது ஒரு தீர்ப்பாக சொல்லி வத்தலக்குண்டு மக்களை அன்போடு வணங்கி இந்த வதிலை எக்ஸ்பிரஸ் நம்முடைய ரஃபீக் அவர்கள் சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் பாராட்டுக்களை சொல்லி இந்த அருமையான நிகழ்வில் உங்களிடமிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.